தோழர்களுக்கு வணக்கம். பின்காலனிய நினைவேக்கம் அரசியல் நவீனத்துவம் குறித்த ஒரு மீள் வாசிப்பு, இந்த நூலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு அறிமுக கூட்டத்தில் கலந்துக்கிறோம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சீர்மைக்கும் நிஷாந்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த நூல் பல தோழர் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி இந்த நூல் பல்வேறு தளங்களில் பல்வேறு கேள்விகளை முன்வைக்குது. அதில் நான் ஒரு குறிப்பிட்ட கட்டுரையை பற்றி இன்னைக்கு பேசலாம்னு நினைக்கிறேன். தேசிய அரசுகளால் ஆன புதிய உலக ஒழுங்கு, ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டரை பற்றி போஸ்ட் கலோனியல் லென்ஸ்ல இருந்து பார்க்கும்போது இங்கே வைக்கக்கூடிய டிஸ்கோர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி பார்க்க வேண்டிய சூழல் எனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு புது, அதே சமயத்தில் முன்னாடியே அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இல்லாத, அதே சமயம் நம்ம வரவேற்க வேண்டிய ஒரு எழுத்து முறையா இந்த கட்டுரை, இந்த ஒட்டுமொத்த நூலுமே அமைஞ்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ ஒரு வெஸ்டர்ன் சிந்தனை மரபுக்கு உள்ளேயும் வெளியவும் எப்பவுமே இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள், அதாவது மார்க்சிய, பெரியாரிய, பெண்ணிய தத்துவவியலாளர்கள்லாம் முன்வைக்கக்கூடிய பலவித கருத்துக்களுமே பெரும்பாலுமே அகாடமியா டொமைன்ல வச்சே தான் நம்ம பார்த்துட்டே இருப்போம். அது குறித்த ஒரு வாசிப்பு இங்கே இருந்தாலும் அதனை எதிர்த்து கேள்வி கேட்கறதோ இல்லை விமர்சன மரபா அதை பற்றி பெரும்பாலும் ஒரு எதிர் உரையாடலை முன்வைக்கிறதோ நம்ம சூழல்ல ஒரு பேட்டர்ன்லேயே, ஒரு டிப்பிக்கல் பேட்டர்னை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும். ஆனால் இந்த புத்தகத்தோடைய தலைப்பு சொல்ற மாதிரி இந்த சிந்தனை மரபுகள் இல்லை இந்த கருத்தாக்கங்களோட உடன்பட்டோ இல்லை முரண்பட்டோ இந்த கருத்தாக்கங்களோட நிஷாந்த் ஒரு உரையாடலை நம்ம மேக் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த கோட்பாடுகள் எல்லாத்தையும் சமகால சூழலோட நம்ம பொருத்தி பார்க்கறதுக்கு இந்த மாதிரியான எழுத்து ஒரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தட்டையான பார்வையில இருந்து மட்டுமே அணுகாம அதோடைய மல்டிபிள் லைன்ஸையுமே நம்ம பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணியா அங்கே இருக்கு. இப்போ இந்த புக்கோட ஒரு பொலிட்டிக்கல் தியரி அப்படின்னு நம்ம இந்த புக்கை டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, ஏற்கனவே இங்க நிறைய கோட்பாடுகள் இல்ல அதோடைய வகைமைகளும் மட்டுமே இருக்கே, அதெல்லாம் போதுமே அப்படின்னு கேட்டா இல்ல. அது தனித்தனியா சூழலுக்கு ஏத்த மாதிரி அந்த பர்டிகுலர் லேண்டோடைய, இந்த கட்டுரை ஃபுல்லா நம்ம அதை தான் பத்தி பார்க்க போறோம். ஸோ அந்த பர்டிகுலர் லேண்டோடைய யார் அங்க மைனாரிட்டினோ யார் அங்க மெஜாரிட்டினோ டிஃபைன் பண்றது யாரு, இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே ஒரு ஊடாட்டமா இந்த கட்டுரை இருக்கு. ஸோ இதை நம்ம ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற தேவையை இந்த கட்டுரை ரொம்ப ஆழமா முன்வைக்குது. அதுக்கு நான் நிஷாந்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவாக நம்ம இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல ரெண்டு கேள்விகளை எப்பவுமே கேட்டுட்டே இருப்போம். நமக்கு இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியணும்னா வரலாறு தெரியணும் ப்ரோ, இல்லை அரசியல் தெரியணும் ப்ரோ அப்படின்ட்டு நமக்கு ஒரு பெரிய அட்டவணை நம்ம முன்னாடி வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த வரலாறும் அரசியலும் யாருக்காக எழுதப்பட்டிருக்கு, இல்ல யாரால எழுதப்பட்டிருக்கு, அந்த வரலாற்றுல யாரு மையமா இருக்காங்க இல்ல யாரு ஓரமா இந்த விளிம்புல இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி தொடர்ச்சியா நீங்க நம்ம சமகால நிகழ்வுகள்ல பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, நம்ம ஒரு நியூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த ரெண்டு டைமென்ஷன்ஸையுமே நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்க முடியும். அப்ப இந்த மாதிரியான பல கேள்விகளை முன்வைக்கிறதுக்கு இந்த கருத்தாக்கங்கள் எல்லாத்தையும் மீள் வாசிப்பு செய்யறதுக்கு தான் அதுதான் முக்கியமா இருக்கும், அதுதான் உதவுது. இந்த புத்தகத்தோட தலைப்பும் இஸ் டூயிங் த ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் த சேம் திங். ஸோ ஒரு வரலாற்று ஆய்வா மட்டும் இல்லாம இந்த புக் நம்மளோட அரசியல் சிந்தனைய மீள் அமைக்கக்கூடிய, சீரமைக்கக்கூடிய ஒரு முயற்சியா நான் பார்க்குறேன். இப்போ இந்த நூல்ல தேசியம் அப்படின்ற சொல் யாரை குறிக்குது, அப்ப தேசியர்களா யாரு வகைப்படுத்தப்படுறாங்க, தேசியர்னு ஒருத்தரை வகைப்படுத்துறோம்னா அப்ப அங்க அந்நியர் யாரு அப்படிங்கிற இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும். இப்போ வரலாற்று ஒரு பர்டிகுலர் ஹிஸ்டாரிக்கல் பீரியடை பத்தினதா மட்டும் இதை டிஃபைன் பண்ணி அந்த சட்டகத்துக்குள்ள மட்டும் அடங்கிராம நம்ம வாழ்ற இந்த சமூகத்துடைய அடையாளங்களை, அதோடைய சட்டங்களை, அதோடைய அரசியல் அமைப்புகளை, அதோடைய உள்நோக்கங்கள், இது எல்லாத்தையும் லைக் ஆல் ஆஃப் இட், இது எல்லாத்தையுமே மீளாய்வு பண்றதுக்கு இந்த கட்டுரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை நம்ம எடுத்துக்கிறோம், கலோனியல் பீரியட்ல அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எடுத்துக்கிறோம்னா டிவைட் அண்ட் ரூல் அப்படிங்கிற ஒரு மெத்தட் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதை கடந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா எடுத்துட்டு போய் டிஃபைன் அண்ட் ரூல் அப்படின்றது என்ன, அதை அவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்ற ஒரு டெஃபனிஷனை, ஒரு நரேஷனை அங்கிருந்து நிஷாந்த் எடுத்திருப்பார். அப்போ சாதி, இனம், இல்ல பழங்குடி, இல்ல மதம், மொழி மாதிரியான சமூக வித்தியாசங்கள், இது எல்லாத்தையும் நம்ம சோசியல் டிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ இந்த சோசியல் டிஃபரன்சஸ் எல்லாமே எப்படி பொலிட்டிக்கல் டிஃபரன்சஸா மாறுது, இப்போ மக்கள் இந்த இன, மத, மொழி அடிப்படையில, சாதிய அடிப்படையில எப்படி நிரல்படுத்தப்படுறாங்க, வரிசைப்படுத்தப்படுறாங்க, இதன் விளைவா நிலையான பெரும்பான்மை அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது.
இப்போ மதம்னு எடுத்துக்கிட்டோம்னா நிலையான பெரும்பான்மையினர் அப்படின்னு அங்க ஒரு சமூகம் இருக்கு, நிலையான சிறுபான்மையினர் அப்படின்ட்டு அங்க ஒரு பேரலல் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான அரசியல் வகைப்பாடுகள் எப்படி உருவாகுது? இந்த வகைப்பாடுகள் எல்லாம் கலோனியல் ரூலுக்கு எதிரா தேசிய விடுதலை அரசுகள்ல நம்ம சொல்றோம், நம்ம விடுதலை பெற்று அந்த கலோனிய பீரியட்ல இருந்து வெளியே வந்துட்டோம், அதுதான் நம்மளுடைய விக்ட்ரின். ஆனா இதெல்லாம் அங்க இருந்து எப்படி மியூட்டேட் ஆகுது, எப்படி பரிணமிக்குது, இவால்வ் ஆகுது அப்படிங்கிறது தான் அது. இது ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை, இட் ஜஸ்ட் ஹாஸ் காட் மியூட்டேட்டட் அப்படிங்கிற ஒரு லைன் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த அந்த பார்வையை நமக்கு கொடுக்கறதுக்கு இந்த கட்டுரை அவசியம் நான் நினைக்கிறேன். இப்போ பூர்வீகர்கள், அந்த தேசத்துல இருக்கக்கூடிய பூர்வீகர்கள் தான் அந்த தேசத்துக்கு சொந்தமானவங்க அப்படின்னா மற்றவங்க எல்லாருமே வந்து செகண்ட் சிட்டிசன்ஸ் ஆயிடுவாங்க, செகண்டரி சிட்டிசன்ஸ், இரண்டாம் நிலை குடிமக்களா மாற்றப்படுறாங்க. அப்போ அந்த இரண்டாம் நிலை குடிமக்களுக்கு, சிறுபான்மையினர்னு சொல்லப்படக்கூடிய நமக்கு இரண்டாம் நிலை குடிமக்களான அந்தஸ்து இங்க கொடுத்தா கூட அது ஒரு சகித்து கொள்ளக்கூடிய, சோ கால்ட் ஓகே இதெல்லாம் பண்றீன்னா நாங்க ஒன்ன சகிச்சுப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு வகைமைக்குள்ள இருந்து நம்மளை இது எப்படி டிஃபைன் பண்ணுது? அதுக்கு இந்த போஸ்ட் கலோனியல் பீரியடும் ரூலும் இங்க என்ன மாதிரியான டெஃபினிஷன்ஸ் முன்வைக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பல்வேறு சிந்தனையாளர்களும் தொடர்ச்சியா வெவ்வேறு தளங்கள்ல முன் வச்சுட்டு வந்த எல்லாத்தையும் ஒரு சேர்ந்து பார்க்கறதுக்கு இந்த கட்டுரை வாசிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். இப்போ ஒரு அரசு ஈவன் தோ அது வந்து டெமோக்ரைஸ்டா இருந்தா கூட, ஜனநாயக தன்மையோட ஜனநாயக பூர்வமான அரசா தன்னை சொல்லிக்கிட்டா கூட, தன்னுடைய இறையாண்மையை, தன்னுடைய சாவரனிட்டி அதை நிலைநிறுத்துறதுக்கு குடிமக்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி அதை டிஃபைன் பண்ணணும் இல்லையா? அப்போ அது யாரு குடிமக்கள் அப்படிங்கிறத தீர்மானிக்குது. இதுதான் அடையாள அரசியல். அப்போ ஒரு தேசிய இனத்தை சொந்தக்காரங்களா வகைப்படுத்தினா மற்றவங்களை அதை அந்நியரா மாற்றும் போது தள்ளிவிடுற அந்த நடைமுறையை எப்படி இந்த போஸ்ட் கலோனியல் பீரியட் ரொம்ப மைன்யூட்டா பண்ணிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு வகைமுறையை ஒரு மாடஸ் ஆப்பரண்டாவை எப்படி அது வந்து உருவாக்கிக்குது, அது கையில வச்சிருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம அடுத்தடுத்த கட்டுரைகள்ல பார்க்க முடியும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஜனநாயகம் இருக்கு, அந்த ஜனநாயகத்துடைய பெரும்பான்மை உருவாகிறதுக்கு முன்னாடியே அரசியல் வகைப்பாடுகள் மூலமா அங்க ஆல்ரெடி ஒரு நிலையான பெரும்பான்மை ஒன்று உருவாக்கப்பட்டிருது. அப்போ இதுதான் ஜெனசைடு மாதிரியான இல்ல டிபோர்டேஷன்ஸ் மாதிரியான காரணிகளுக்கு வந்து ஒரு ரூட் காசா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா அதுக்கு பதிலா இங்க ஒரு அசிஃபலஸ் எம்பையர்னு ஒரு டேர்ம் இருக்கும். தொடர்ச்சியா நிறைய இடங்கள்ல வந்து எனக்கு வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இதுல ஒரு பெரிய டிபேட் எனக்குள்ளேயே ஏற்பட்டுட்டே இருந்தது. அசிஃபலஸ் எம்பையரை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு நான் நிறைய இடங்களுக்கு போயிட்டு இருந்தேன், இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு. ஆனா இந்த கட்டுரையை படிக்கும்போது நமக்குள்ளவே ஒரு எதிர்உரையாடலை இது வந்து நிகழ்த்துறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒரு பெரிய அளவுல அதிகாரங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய, ஒழுங்கமைக்கக்கூடிய ஒரு புதிய ஒழுங்குமுறையை இந்த தலையற்ற அரசு, அதாவது ஒரு தலையற்ற பேரரசு வந்து எப்படி அசஃபலஸ் எம்பையர் வந்து கையில வச்சிருக்கு, அது எல்லாமே வந்து போஸ்ட் கலோனியல் பீரியடுடைய ஒரு ஃப்ரூட்ஸ் தான் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்போ தேசியம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை வரையறை செஞ்சு புதிய கட்டுப்பாடுகளை இது எப்படி வந்து உருவாக்குது. இப்போ அந்த வகையில நம்ம பார்த்தோம்னா இந்த நூல் வந்து நம்மளோட அரசியல் சிந்தனையவே, நம்மளுடைய பொலிட்டிக்கல் தாட் ப்ராசஸிங்கையே ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய தேவையையும் அதுக்கான நீடையும் நமக்கு வந்து கொடுக்கும். அப்போ விடுதலை அப்படிங்கிற ஒரு சொல் நம்ம தேசியவாதம் எடுத்தோம்னாலே அதோடைய சினானிம்ஸ்குள்ள இதெல்லாம் வரும். அப்போ விடுதலை அப்படிங்கிற சொல் இங்க ஒரு விஷயத்த குறிக்குது, அடையாளம் அப்படிங்கிறது ஒண்ணு குறிக்குது. இப்ப விடுதலைங்கிறது எங்க யாரால யாருக்கு கொடுக்கப்படுது, அடையாளம் அப்படிங்கிறது யாரால நிர்ணயிக்கப்படுது, சாவரனிட்டி அப்படிங்கிறது யாருக்கு சொந்தமா இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய, இல்ல நம்ம வந்து அதை பத்தின ஒரு டிஸ்கஷனுக்கு போகக்கூடிய ஒரு டிக்ஷனரியா நம்ம இந்த புக்கை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ நிஷாந்த் வந்து இந்த நூல்ல வரலாற்று ஆவணங்களை, இப்போ நான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த எல்லாத்தையும், நம்ம கேட்ட எல்லாத்தையும் இந்த போஸ்ட் கலோனியல் நியூ வேர்ல்டு ஆர்டர் வந்து ஒரு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணி தான் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ அந்த வரலாற்று ஆவணங்களை இல்லை கணக்கெடுப்பை, சாதி வாரியான கணக்கெடுப்பு ஒரு காலகட்டத்தில் தொடங்குது, அது இல்லை மற்ற லீகல் ஆப்ரேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரியான நிர்வாக முறைகள் இது எல்லாத்தையும் பரிசீலித்து தேசியம்னா என்ன, இப்போ அந்நியர்னா யாரு, பூர்வீகர்கள்னா யாரு அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதிலை தேடுறதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்குது. இப்போ ஒரு அரசு வந்து தன்னை ஜனநாயக பூர்வமானதா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அரசு தன்னை ஜனநாயக பூர்வமானதா, நான் வந்து ஒரு டெமோக்ரைஸ்டு நேஷன் தன்னை டிக்ளேர் பண்ணிக்கிட்டா கூட அந்த இன்க்ளூஷனுக்குள்ள யார் வரா,
யார் எக்ஸ்க்ளூட் பண்ணப்படுறா அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டயலாகுமே. அப்போ ஒரு முக்கியமான ஒரு உண்மையை நம்ம வந்து இந்த ரீடிங்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். அரசியல் காலனிய நவீனத்துவத்தோட டைரக்டான ரிசல்ட்ஸ் தான் வந்து தேசிய அரசுகள். அப்போ அந்த தேசிய அரசுகளோட விளைவு என்னவா இருக்குன்றதெல்லாம் நம்ம ஓவராலா அங்கங்க பார்த்துட்டே இருந்தா கூட அதோடைய உருவாக்கம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தடுத்து நம்ம போகும்போது நமக்கு இன்னும் தெளிவா அதுக்கு வந்து புரியும். அப்போ அரசியல் காலனிய நவீனத்துவத்துடைய டைரக்டான ரிசல்ட்டா நம்ம இந்த தேசிய நேஷனல் ஸ்டேட்ஸை பார்த்தா கூட இந்த தேசத்துல யாருக்கு எவ்வளவு பங்கு இருக்கணும், இந்த மாதிரியான கேள்விகளை மையமிட்டு தான் கலோனியல் கண்ட்ரிஸ் எல்லாமே, போஸ்ட் கலோனியல் கண்ட்ரிஸோடைய என்டையர் ஸ்ட்ரக்சருமே இங்கே ஃபார்முலேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு உலகத்துல பெரும்பாலான பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் ஆர்டர் வந்து பின் காலனிய புதிய உலக ஒழுங்கு அப்படின்னு நம்ம சொல்றோம், நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்ட்டு. போஸ்ட் கலோனியல் நியூ வேர்ல்டு ஆர்டர். ஸோ இந்த புக்கு என்னதான் என்டையரா இந்த ஒரு விஷயத்த சுத்தி இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ்குள்ள இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் மேல வைக்கப்படக்கூடிய பிரச்சனைகளை, இந்த பெரும்பான்மைவாதத்தையும் சிறுபான்மையினருக்குமான இடைவெளிகளை ஏற்படுத்துறது எது அப்படிங்கிறத பத்தின உரையாடல் தொடர்ச்சியா முன் வச்சுட்டே இருந்தாலும் அதான் அங்கங்க லைக் நான் இதோடைய பெஸ்ட் பார்ட்டா பாக்குறது என்னன்னா இதுதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகாம அதோட இன்டர்லூட்ஸை ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணி இருக்கிற விதம் வந்து ஒரு ப்ராப்பர் அகாடமிக் மெட்டீரியலா நமக்கு இருக்கும். அதே சமயம் இது ஒரு பொலிட்டிக்கல் டயலாகையும் ஏற்படுத்துறதுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஒரு கட்டுரைன்னு நான் வந்து சொல்லுவேன். இப்போ அரசுகளிடையே இருக்கக்கூடிய இந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிற இந்த நவீன ஆளுகை முறை போஸ்ட் கலோனியல் பீரியட்ல இந்த ஒரு மாடர்ன் ஆளுகை முறையை வந்து இந்த ஆர்டர் வந்து தன்னோட கையில வச்சிருக்கிறது தான் நவீன அரசுடைய தோற்றமா நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். இதுதான் நம்ம ஸ்கூல்ல இருந்தே படிச்சிருக்கோம். அப்போ இந்த பிரபுத்துவம், மத நம்பிக்கைகள் இல்ல மூட நம்பிக்கைகள் இதுக்கெல்லாம் ஒரு அகெயின்ஸ்டான ஒரு ஆப்போசிட் பேரலல் டயலாகா இங்க வந்து இண்டிபெண்டன்ஸையோ இல்ல சயின்டிபிக் இன்னோவேஷன்ஸையோ ஒரு பீரியட்ல வச்சுட்டே வரோம். அந்த பீரியடுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்றது தான் நம்ம இதெல்லாம் நான் இந்த கட்டுரை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்க வேண்டிய விஷயங்கள். ஆனா குறிப்பா இந்தியா மாதிரியான கண்ட்ரிஸை எடுத்துக்கும் போது இந்த புதிய உலக ஒழுங்கு வந்து இன்னொரு டைமென்ஷன்ல வேலை பார்க்குதுன்னு நம்ம வந்து சொல்ல முடியும். அப்போ இந்த புதிய உலக ஒழுங்குங்கிறது உண்மையிலே புதுசுதானா, இல்ல பழைய பேரரசுடைய நிர்வாக கட்டமைப்புகள் வந்து புதிய பேர்ல ஸ்டிக்கரை மட்டும் மாத்திட்டு புது பேர்ல புது லேபிள்ல இயங்குற ஒன்னா அப்படிங்கிற கேள்வியை தான் ஒட்டுமொத்தமா இந்த கட்டுரை வந்து முன்வைக்குது. அப்போ பூர்வீகர்களுடைய சாவரனிட்டிக்கு கீழே இருந்த அந்த நிலப்பகுதிகளை அந்நியர்கள் அபகரிக்கிற அந்த செயல்பாடு தான் நம்ம காலனித்துவம்னு கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். அப்போ இந்த விதேசி ஆட்சி இருக்கு இல்லையா, அதாவது அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்களா இல்லாதவங்க கையில இருந்து தன்னுடைய நிலத்தை தன்னுடைய சுதேசி ஆட்சியை மீண்டும் கட்டமைக்கிற அந்த முறை அதே பேர்ல தான் இயங்குதா, இல்ல பேரை மட்டும் மாத்திட்டு தன்னோட வேர்ல்டு ஆர்டர்ல சில டைமென்ஷன்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி அதே விஷயத்த பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ போன நூற்றாண்டுல இருந்தே நம்ம வந்து மொழி வழி தேசியமா இருக்கலாம், இல்ல மத வழி தேசியமா இருக்கலாம், இந்த மாதிரி பல வகைகள்ல பிரிவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தேசியவாதத்தை அரசு வடிவம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இன்க்ளூசிவ் நேஷன் அப்படிங்கிறது டெமோக்ராட்டிக் நேஷனா எப்படி மாறுது, அது வந்து அது ரெண்டுத்துக்குமான கனெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப நுணுக்கமான பார்வையில வெவ்வேறு கட்டுரைகள்ல வந்து நிஷாந்த் முன் வச்சிருப்பார். அப்போ தேசிய அரசுக்குள்ள இந்த பெரும்பான்மையினர் அப்படிங்கிற அடையாளத்தை கடந்து சிறுபான்மையினரா இருக்கக்கூடிய நம்ம அடையாளங்கள் எப்பயுமே அந்நியமா தான் கருதப்பட்டு இருக்கு. இப்போ ஏன்னா இந்த தேசிய அரசு ஒரு தேசிய அடையாளத்தை உருவாக்குறதோட காரணமா ஒரு மோனோபாலியை வந்து அங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருக்கு. அப்ப அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த மோனோபாலிங்கிற ஸ்ட்ரக்சருக்குள்ள வராதவங்களை ஜீனோசைட் அழகா சுத்திகரிச்சுட்டு அது போயிருது. அப்போ இந்த ஒரு ஓர்மை தன்மையை, அந்த ஒரு ஒற்றைப்படையான மக்கள் தொகுதியை உருவாக்குற இந்த பணித்திட்டத்தை தான் தேசிய அரசுகள் வந்து பின்காலனிய உலகில் பண்ணிட்டு இருக்கு தொடர்ச்சியா. ஆனா இன்னும் நம்ம நுணுக்கமா ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. நுணுக்கமா பார்க்கும்போது நடைமுறையில எந்த தேசிய அரசா இருந்தாலுமே அது தேசியத்துக்கு அயலானவரா கருதப்படக்கூடிய, இப்போ மைனாரிட்டிஸ் இந்தியா அயலானவரா கருதுது அப்படின்னா இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் அஸ் இன் த சாவரனிட்டி, இந்த டொமைன் அதுக்குள்ள ஒரு உள்ளடக்கியதா தான் வச்சிருக்கு. அப்போ ஆனா அப்படி இருந்தால் கூட சட்ட ரீதியா தேசியத்துல இரண்டாம் பட்ச மாணவர்களா அவங்க எப்படி திணிக்கப்படுறாங்க, குடியுரிமை இருந்தா கூட சகிச்சுக்கிட்டு
முன்னாடியே சொன்ன மாதிரி தேசிய சமூகத்துக்குள்ள சகிச்சுக்கிட்டு வாழப்படக்கூடிய ஒரு மக்கள் குழுவா இவங்க வாழ வேண்டிய நிலைக்கு எப்படி தள்ளப்படுறாங்க, அதுக்கான நிபந்தனைகளும் இருக்கு. சகிச்சுக்கிட்டு ஒரு மைனாரிட்டிய இந்த மெஜாரிட்டேரியன் பாப்புலேஷன் வந்து சகிச்சுக்கிட்டு வாழணும்னா அதுக்கும் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு. அப்போ தேசிய பூர்வீகர்களோட இந்த மண்ணுக்கு சொந்தமானவங்க அப்படின்னு தேசியவாதத்தை முன்னெடுக்கிறவங்களோட அவங்களுடைய நிபந்தனைகளுக்கு இணக்கமா அவங்க போடுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு நம்ம வந்து சரிசமமா போறப்போ மட்டும்தான் நம்ம வந்து சகித்து கொள்ளப்படுவோம். அதுதான் ஒரு நல்ல டேர்மா நான் வந்து பார்த்தேன். இப்போ வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா என்ன நடந்துச்சு, போஸ்ட் கலோனியல் பீரியட்ல குளோபலைசேஷனுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய வேர்ல்டு ஆர்டர், இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் அண்ட் டரிஃப்க்கு மத்தியில ட்ரம்போட பீரியட்ல வேர்ல்டு ஆர்டருடைய ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம இன்னுமே அடுத்தடுத்து தொடர்ச்சியா மீள்வாசிப்பு பண்ண வேண்டிய சூழல் இருக்குன்னு நான் நம்புறேன். அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பிரிட்டிஷ் பீரியட்ல உருவான இந்த மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் வந்து இல்ல கணக்கெடுப்பு முறைகளோ சாதி வாரியான கணக்கெடுப்பா இருக்கலாம், இது எல்லாம் எப்படி ஒரு அடையாள அரசியலை இந்த கட்டுரை முன்வைக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான நுணுக்கமான உண்மைங்கிறது அதுதான். ஒரு அடையாள அரசியல் how it is all continued today, இன்னைக்கு வரைக்கும் அது எப்படி எடுத்துட்டு போகப்படுது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ விடுதலை அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து நிர்வாக மாற்றமா மட்டும் முன்வைக்கப்படுதா, எக்ஸ்க்ளூஷனா சேஞ்ச் பண்ணக்கூடிய முறைகள் இங்க மாறவே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு ரொம்ப இயல்பா வரும். உதாரணமா பார்ட்டிஷன் அப்ப ரிலிஜனை வச்சு பிரிஞ்சதா இருக்கலாம், லாங்குவேஜ் ரோவா இருக்கலாம், இப்படி தொடர்ச்சியா இன்னைக்கு வரைக்கும் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். அப்போ இதுக்கு அல்ஜீரியா, வெஸ்ட் பெங்கால் மாதிரியான, பங்களாதேஷ் மாதிரியான பல உதாரணங்களை வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ நந்திதா சர்மா வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்காலர், நிறைய கட்டுரைகள்ல வந்து நிஷாந்த் குறிப்பிட்டிருப்பாரு. அவங்களுடைய எக்ஸ்டென்சிவ் ஒர்க்ஸை நம்ம படிக்கிறதும் போஸ்ட் கொலோனியல் வேர்ல்டு ஆர்டரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு டேக்அவேவா நமக்கு இருக்கும். தேசிய அடையாளம் அப்படிங்கிறது புலம்பெயர்ந்தோரையும் சிறுபான்மையினரையும் விளக்குறதுக்கான ஒரு கருவியா இங்க எப்படி பார்க்கப்படுது, நேஷனலிசமா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லென்ஸை வந்து அவங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆஷல் அப்படிங்கிற ஒரு பிலாசபர் ரொம்ப அழகா இதை இன்னொரு விதமா சொல்லுவாங்க. போஸ்ட் கலோனி இஸ் நாட் த எண்ட் ஆஃப் கலோனியலிசம் பட் இட்ஸ் மியூட்டேஷன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மியூட்டேட்டட் சொசைட்டி வேர்ல்டு ஆர்டரை எப்படி டிஃபைன் பண்ணுது, எக்ஸ்க்ளூஷனை உருவாக்கக்கூடிய அந்த முறைகள் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வச்சிருந்த அந்த டிவைட் அண்ட் ரூல் அண்ட் டிஃபைன் அண்ட் ரூலை இன்னைக்கு எப்படியானதா மாத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சமகால அரசியலோட பொருத்தி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய சூழல்ல வந்து நம்ம இருக்கோம். இப்போ விடுதலை இயக்கங்கள் வந்து பெரும்பான்மையான விடுதலை இயக்கங்கள் தொடர்ச்சியா வந்துட்டு நேஷனல் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நாடு அப்படிங்கிற அந்த தேசியம் அப்படிங்கிற ஒரு கனவை வந்து முன்னிறுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த தேசியம் அப்படிங்கிற கனவுக்குள்ள என்ன ஆகுதுன்னா பல்வேறு சமூகங்கள், சிறுபான்மையின சமூகங்கள் வந்து இன்விசிபிளைஸ் ஆயிருது. நம்ம வந்து எங்க இருக்கோனே தெரியாத மாதிரி ஆயிட்டு இருக்கோம். அப்போ இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் எல்லாமே, விளிம்பு நிலை சமூகங்கள், மார்ஜினலைஸ் பண்ணப்பட்ட இந்த சமூகங்கள் எல்லாமே மொழி, மதம், இனம் வாரியா பிரிக்கப்பட்ட எல்லாம் ஆல்வேர் ஈதர் சைட்லைன் ஆர் பார்ஷியலி ரெப்ரசன்டட். இது ரொம்ப முக்கியம். பார்ஷியலி அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ரெப்ரசன்டேஷன்ஸ் ப்ரொவைட் பண்றதாவோ இல்ல சைட்லைன் பண்ணப்பட்டதோ தொடர்ச்சியா இங்க நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த அடையாள அரசியலை மீளுருவாக்கம் செய்யறதுக்கு, அதை பத்தின நம்மளோட பார்வையை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கட்டுரை வந்து நமக்கு முன்வைக்குது. இப்போ இந்தியாவில் வந்து நம்ம மதம், மொழி, இனம், இந்த விஷயங்கள், இந்த கேட்டகரிஸ் எல்லாத்தையும் முன்வச்ச அரசியலை வந்து பார்க்கும்போது சமூகங்கள் எப்படி பிரியுது அப்படின்னு நம்மள ரொம்ப இயல்பா புரிஞ்சுக்க முடியும். அசாம்ல வந்து வெளியாட்கள்னு யார சொல்லப்படுறாங்க, காஷ்மீர்ல அங்க இருக்கக்கூடிய நேட்டிவ்ஸ் எப்படி டேர்ம் பண்ணப்படுறாங்கன்றதுலாம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். பிரான்ஸ் ஃபெனானோட கோட் வந்து இது ரொம்ப அழகா எடுத்து வைக்கும். The native intellectual who takes up arms against his own people is the most dangerous product of colonialism. தனக்கு எதிரான, தன்னுடைய மக்களுக்கு எதிரான ஒரு ஆயுதத்தை எடுக்கக்கூடிய அந்த இவங்க சொல்லக்கூடிய அந்த பூர்வீகர் இருக்காரு இல்லையா, இந்த காலனியத்துவத்துடைய மிகப்பெரிய எதிரியே இல்ல மிகப்பெரிய தீங்கே வந்து அந்த பூர்வீகர் தான். தேசியத்துக்கு எதிரான அந்த பார்வையே எங்க இருந்து தொடங்குதுன்னா அந்த பூர்வீகருடைய கையில இருந்து தான் தொடங்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா தேசியம்ங்கிறது ஒருமைப்பாடா இல்ல எக்ஸ்க்ளூஷனை திரும்ப ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டூலா
அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு எழுது. இப்போ தேசியம் அப்படிங்கிறது வந்து பெனடிக்ட் ஆண்டர்சன் சொல்ற மாதிரி ஒரு இமேஜின்டு கம்யூனிட்டி. ஆனா அந்த இமேஜினேஷன்ல ஒருமைப்பாடு உருவாகுனா அது வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் நமக்கு தெரியும். ஆனா அந்த ஒருமைப்பாடு, அந்த சாவரனிட்டி, அந்த இறையாண்மை யார உள்ளடக்குனதா இருக்கு, யார விலக்கி வைக்குது அப்படிங்கிற இந்த கேள்வி வந்து இந்த நூல் முழுக்க தொடர்ச்சியா முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ மொழி, மதம், இனம், வாட் எவர் இட் மேபி, all it becomes the tools of inclusion and exclusion. ஒரு கேட்டலிஸ்டா இது எப்படி செயல்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நீங்க இந்தியரா இருக்கணும்னா அப்படின்ற அந்த ஒரு 3 டாட் வருது இல்லையா, அதுலதான் நமக்கான அரசியல் இருக்கு. இந்த பின்காலனிய உலகத்துடைய புதிய உலக ஒழுங்கு என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் அந்த கமால இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்போ அடையாள அரசியல் பேசினா நாம் அப்படின்னு சொன்னா ஆப்வியஸ்லி 2 பேருக்கு இடையில ஒரு கான்வர்சேஷன் வருதுன்னா எனக்கு இது தெரியாது அப்படின்னா ஆப்போசிட்ல அப்ப எனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம வெகு இயல்பா ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா. அந்த மாதிரி அடையாள அரசியலை பொறுத்த வரைக்கும் நாம் அப்படின்னு ஒரு டேர்ம் வைக்கும் போதே அப்ப அவர்கள் இல்ல நீங்க அப்படின்ற அங்க ஆப்போசிட் ஒரு டேர்ம் வந்து அங்க உருவாகுது. அப்ப இந்த டிவிஷன் தான் இந்த பின்காலனிய உலக ஒழுங்குல நம்ம பார்க்கக்கூடிய தேசியவாதத்துடைய ஒரு கருப்பொருளா நான் வந்து சொல்ல முடியும். இப்போ தனக்கு அயலான ஒரு சமூகத்தை புரிஞ்சுக்கிறது காலனியல் பீரியட்ல மிக முக்கியமா மார்க்ஸ் வந்து அவருடைய கட்டுரையில உடல் அரசியல் ஜமாலன், உடல் அரசியல் ஜமாலன், ஓகே. மார்க்ஸ் மார்க்ஸ் வந்து தன்னுடைய கட்டுரையில, நான் கட்டுரை பேர் மறந்துட்டேன், தன்னுடைய கட்டுரையில வந்து ஒரு 3 முக்கியமான கேட்டகரிஸை வந்து முன்வைப்பார். அதாவது தனக்கு அயலான சமூகத்தை புரிஞ்சுக்கிற ட்ரை பண்றது, அதை ஆள்றதுக்கான அதிகார சக்தியை வரையறுக்கிறது, அதை மறுகட்டமைப்பு செய்யறது. இந்த 3 விஷயங்கள் தனக்கு அந்நியமானவர் யாரு ஹூ இஸ் ஏலியன் வித் மீ அப்படிங்கிற அந்த கேள்வியா இருக்கலாம். அதை யாரு ஆட்சி செய்ய போறா, ஆட்சி செய்ய அந்த ஆட்சி அதிகாரத்தை அடுத்து ரீடிஃபைன் பண்றது என்ன அப்படின்னு இந்த 3 முக்கியமான விஷயங்களை வந்து கண்டறியறது தான் அதிகார அமைப்புக்கான முதல் படியா பிரிட்டிஷ் பீரியட் வந்து வச்சிருந்திருக்காங்க. அப்போ இதை அடிப்படையா வச்சுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பா இருக்கலாம், இல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பா இருக்கலாம், இது எல்லாமே வந்து அன்னைக்கு தொடங்கி இப்படிதான் வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு கணக்கெடுப்புலையும் இந்த கேட்டகரிஸ் எல்லாமே இனம், மதம், மொழி, சாதி, பிராந்தியம் இது எல்லாமே முக்கியத்துவப்படுத்தப்பட்டு எப்படி இந்த கட்டமைப்பை சாத்தியப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் கலோனியல் பீரியடை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்கேலா இருக்கும். அதே மாதிரி இந்திய மக்களோட நம்ம கான்டெக்ட்ல எடுத்தோம்னா இந்திய மக்களுடைய சமய இல்ல சமூக வாழ்க்கை முறைகளை இந்த பிரிட்டிஷ் பீப்புள் புரிஞ்சுக்கிறதுக்கு சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான கொள்கைகளை வகுக்காம போனதுனால இதை டிஃபைன் பண்ணும்போதுதான் அந்த கட்டுரையில வந்து மார்க்ஸ் அப்படி எழுதியிருப்பார். மார்க்ஸ் அப்போ இந்த விஷயங்களை புரிஞ்சுக்காததுனால கலோனியல் பீரியட்ல என்னென்னலாம் ரயாட்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிஷாந்துமே குறிப்பிட்டிருப்பார். இப்போ ஆந்த்ரோபாலஜி உருவாகுது, ஆந்த்ரோபாலஜின்னு ஒரு துறை உருவாகுதுன்னா அந்த துறை உருவாகிறதுக்கான காரணம் என்ன, அந்த துறையை பிரிட்டிஷார் எப்படியான வெகு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வெகு இயல்பான ஒரு பணியில இந்த கருத்தாக்கத்தை எப்படி உள்ள வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த ஒரு கட்டுரை ரொம்ப அழகா நமக்கு வந்து சொல்லும். அதே மாதிரி இந்த அதிகாரமயப்படுத்துதல் வந்து டிரான்ஸ்பரன்சியை எப்படி குறைச்சிருக்கு. ஆனா இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் அதை எப்படி கொஸ்டின் பண்ணுச்சு, அதை கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மூலமா அங்க ஒரு ஃபெயிலியர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டுட்டே இருக்கு. அது சூடோ ஃபெயிலியரா இருந்தா கூட அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இந்த கேள்வி இந்த ஃபெயிலியர், இந்த கன்ஸ்ட்ரக்டட் ஃபெயிலியர் இருக்கு இல்லையா, நீங்க எல்லாம் சிறுபான்மையினர் நாங்கெல்லாம் பெரும்பான்மையினர் அப்படின்ற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த தேசியவாதத்தையே வந்து கட்டமைக்குது. அருந்ததி ராய் வந்து ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்லுவாங்க, who counts as a citizen, who counts as human, these all are the questions of our time. இங்க யார் குடிமக்களாகவோ இல்ல யார் மனிதர்களாகவோ வரையறுக்கப்படுறாங்க அப்படிங்கிற கேள்விதான் நம்மளுடைய சமகாலத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான முக்கியமான கேள்வி அப்படின்னு அருந்ததி ராய் சொல்லுவாங்க. அப்போ இந்த கேள்விகள் தான் அரசியல் சீர்திருத்தத்துக்குமான இந்த புதிய உலக ஒழுங்க புரிஞ்சுக்கிறதுக்குமான அடிப்படையா இருக்க முடியும். உதாரணமா இப்ப நீங்க இந்தியனா இருக்கணும்னா நீங்க இந்த மொழியை தான் பேசணும், இப்படி சொல்லும் போது அங்க என்ன ஆட்டோமேட்டிக்லி ஒரு எக்ஸ்க்ளூஷன் வந்து உருவாகுது. நீங்க ஹிந்துவா தான் இருக்கணுங்கும் போது அங்க ஒரு எக்ஸ்க்ளூஷன் வந்து உருவாகுது. அப்போ இது எல்லா தளங்கள்லையும் எப்படி நார்மலைஸ் பண்ணப்பட்டு அது மக்கள் பண்பாட்டு தளத்துல பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறதெல்லாம் இந்த கோட்
கோட்பாட்டு ரீதியான அறிவு வந்து நமக்கு ஒரு நல்ல புரிதலை வந்து கொடுக்கும். அப்போ இன்னைக்கு வந்து குளோபல் மோனோக்ளச்சர் நம்ம எப்படி வந்து வேர்ல்டு ஒட்டுமொத்தமாவே வந்து குளோபல் மோனோக்ளச்சரா ஒரு ஓர்மைக்கு கீழே இயங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தா கூட இந்த தேசியவாதம் எல்லாத்துக்கும் முன்னாடி உள்ளேனையா அப்படின்னு வந்து நின்று நான் இன்னும் இங்க இருக்கேன், ஐ எக்ஸிஸ்ட் ஹியர் அண்ட் ஐ வில் மேக் த ப்ராப்ளம்ஸ் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த தேசியம் என்ன மாதிரியான வரையறைக்கு கீழே இயங்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் இந்த குளோபல் மோனோக்ளச்சரையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ ஹார்டன் நெக்ரி அப்படிங்கிறவங்க வந்து தன்னோட எம்பையருங்கிற நூலில் வந்து எழுதியிருப்பாங்க, த நியூ எம்பையர் த நியூ வேர்ல்ட் ஆர்டர் நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஹாஸ் நோ சென்டர், நோ பவுண்டரிஸ் அண்ட் நோ சிங்கிள் ரூலர். இட் இஸ் எவ்ரிவேர் அண்ட் நோவேர். அது எல்லா இடத்துலையும் இருக்கு. அதை இதுக்கு சென்டர்னு எதுவுமே இல்லை, இதுக்கு பார்டர்னு எதுவுமே இல்லை அப்படின்னு. அப்போ இந்த புதிய பேரரசு, இந்த புதிய உலக ஒழுங்கு இந்த பார்வையிலேருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு வேற ஒரு பரிணாமத்தை கொடுக்கும். அப்போ இந்த விடுதலை அப்படின்னு நம்ம முன்வைக்கிறோம், தேசியவாதம்னு பேசுறோம்னா ஆப்வியஸ்லி அங்க விடுதலையை நோக்குனதா தான் தேசியவாதம், விடுதலையை நோக்கி தான் நாங்க தேசியவாதம் பேசுறோம் அப்படின்னு உருவாக்கப்பட்டதுதான் இந்த கருத்துன்னா, அப்போ அந்த விடுதலை இங்க யாருக்கானதா இருக்கு? யாரு அதுல விடுவிக்கப்படுறாங்க, இல்ல யாரு அங்க ஒடுக்கப்படுறாங்க, யாரு விளிம்புக்கு தள்ளப்படுறாங்க? இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கு இல்லையா? இட் ஷுட் நாட் பி அது நாட் ஜஸ்ட் ஃபார் த மெஜாரிட்டியா இருக்கணும், அது பெரும்பான்மையின பொதுமக்களுக்கானதா மட்டும் இல்லாம எல்லாரையும் உள்ளடக்குன அந்த இன்க்ளூஷன் நமக்கு எங்க தேவைப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை. அப்ப அங்க என்ன ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, அடையாள அரசியல் அப்படிங்கிற பதம் வந்து நமக்கு அங்கதான் வருது. அப்போ அந்த கருத்தை ரொம்ப அழுத்தமா ரொம்ப ஆழமா சிறுபான்மையினருக்கான குரலா நின்று நிஷாந்த் எல்லா கட்டுரைகளிலுமே பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ அடையாள அரசியல் அப்படிங்கிறது ஒரு புரிதலுக்கானதாக இல்ல அது வந்து ஒரு டூல் ஃபார் டைவர்ஷனா இல்லாம அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷனை ஏற்படுத்துறதுக்கான ஒரு ஒரு கேட்டலிஸ்டா இந்த புக்கை வந்து நான் சொல்லலாம். ஸோ எக்ஸ்க்ளூஷன்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கும் போது தான் இன்க்ளூஷனை பத்தி இன்னும் தெளிவா பேச முடியும்னு நினைக்கிறேன். அப்போ விடுதலை அப்படிங்கிறது இல்ல இந்த தேசியவாதம்ங்கிறது யாரையுமே விளக்காத, இல்ல அது கனவு காணக்கூடிய அந்த சாவரனிட்டி அப்படிங்கிறது யாருக்கானதா, இல்ல நம்மளுடைய உரிமைகளை மீட்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான டயலாக்ஸை முன்வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையவும் இந்த ஒட்டுமொத்த நூலுமே நமக்கு கொடுக்குது. ஸோ ஒரு கட்டுரை அப்படின்றது தான் வந்து நல்லவேளை ஒரு கட்டுரைன்னு சொன்னீங்க. ஸோ ஒட்டுமொத்த நூலுமே வந்து நமக்கு இந்த பார்வையை பின்காலனிய உலக ஒழுங்கா இருக்கட்டும், இல்ல இந்த நினைவேக்கம், முதல்ல அந்த சொல்ல வந்து டைட்டில் வச்சது ரொம்ப அழகான ஒரு சொல் அது. ஸோ இந்த நினைவேக்கத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அந்த போஸ்ட் கலோனியல் வேர்ல்டு இன்னைக்கு என்ன மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன்ல இயங்கிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த அகாடமிக் டொமைன்ல, பிகாஸ் அகாடமியால போய் இதை பத்தின ரிசர்ச் ஆர்டிகிள்ஸ்லாம் தேடணும்னா அதெல்லாம் ஒரு அந்நிய மொழியில இருக்கும். இந்த கட்டுரையே ஒரு 3-4 தடவை இந்த நூல்ல இருக்க கட்டுரைகள்லாம் படிச்சாதான் நல்லா போய் சேரும் அப்படின்னால் கூட ரொம்ப இயல்பா ஒரு வேற்று ஒரு பார்வையை முன்வைக்கிறதுக்கும் அதே சமயம் இந்த ஜெனரலைஸ்டான அகாடமிக் விஷன் இருக்கு, அந்த கட்டுரைகள்ல இருந்து தனிச்சு நின்று இது ஒரு புதிய பார்வையை முன்வைக்கிறதுனால இந்த நூல் வந்து ரொம்ப அவசியமான நூல். நம்ம எல்லாரும் கண்டிப்பா வாசிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேசிய அரசுகளான புதிய உலக ஒழுங்குன்ற தலைப்புல ரொம்ப விரிவா ரோஸ்லின் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் அதே நேரத்தில் ரொம்ப செறிவா அவர் கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து மதச்சார்பின்மை என்னும் புனித பசு அப்படின்ற தலைப்பில் வந்து ஆசிரியர் பேச போகிறார். செக்யூலரிசம், இப்போ நம்ம முன்னாடி பேசினதுலேருந்து ஃபெடரல் செட்டப்னா என்ன, தேசிய சுயநிர்ணய உரிமைனா என்ன, அதில் பர்மனன்ட் மைனாரிட்டி யார், பர்மனன்ட் மெஜாரிட்டி யார், இந்தியா மாதிரியான இடங்களில் வந்து பர்மனன்ட் மெஜாரிட்டின்றது ஒரு லாஸ்ட் இன்னைக்கு ஒரு 79வது சுதந்திர தினம் முடிஞ்சு ஒரு 2 நாள் ஆயிருக்கு. இப்போ ஒரு பர்மனன்ட் மெஜாரிட்டின்றது ஒரு ஹிந்து மெஜாரிட்டியாக தான் இருக்குது. அப்போ அந்த ஹிந்து மெஜாரிட்டினா என்ன, இப்போ அது செக்யூலர் டிஸ்கோர்ஸ்குள்ளால என்னவா உருமாறி இருக்கு. இப்போ பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டிஸும் பொலிட்டிக்கல் ஐடியாஸும் இங்கே வெவ்வேறு ஐடியாஸ் வந்து இந்தியாவுக்குள்ளால இருக்குது. ஒரு பக்கம் திராவிடம், இன்னொரு பக்கம் கம்யூனிசம், இன்னொரு பக்கம் செக்யூலரிசம். இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு செக்யூலர் பார்ட்டியா இல்லைன்னா ஹிந்து பார்ட்டியா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. அப்போ இன்னொரு பக்கம் நான் திராவிட திமுக மாதிரியான தரப்புகள் வந்து தங்களை வந்து திராவிடியன் நேஷனலிஸ்ட்னு வைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வைக்கிறாங்க வச்சாங்க அப்படின்றது வேணால் கேள்வி. இன்றைக்கி வந்து மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு ஒரு பக்கம் பேசுகிறது. இப்போ இந்த மாதிரியான இடங்களில் பொலிட்டிக்கல் ஐடியாஸ் என்னவா இருக்குது, செக்யூலரிசம் என்னவா இருக்குது. அப்போ காங்கிரஸ் செக்யூலர் பார்ட்டியா இல்லை திமுக ஒரு நேஷனலிஸ்ட் பார்ட்டியா இல்லை தமிழ் நேஷனல் பார்ட்டிஸ் என்னவா இருக்குது, இது எல்லாத்தை குறித்தும்
இப்போ இந்த புத்தகங்களில் கூட பின்காலனிய இந்த புத்தகங்களில் கூட ஈழத்தில் நடந்த அந்த விஷயங்களாக இருக்கலாம், அங்கே நடந்த தேசிய சுயநிர்ணய விவாதங்களாக இருக்கலாம், அங்கே நடந்த ஆயுதம் தாங்கிய போராட்டங்களாக இருக்கலாம், இதை குறித்தும் இந்த புத்தகத்திற்குள்ளால டிஸ்கஷன்ஸ் இருக்குது. அப்போ இந்த நம்ம முன்னாடி பேசுனதுலேருந்தே சொல்கிறேன், அப்புறம் ரோஸ்லின் பேசுனதுலேருந்தும் சொல்கிறேன். அப்போ இது எல்லாம் இப்போ கடவுளை நோக்கியும் கூட நவீன காலத்தில் நாம் கேள்வி கேட்டுடலாம். இறையாண்மையை நோக்கி, தேசிய இறையாண்மையை நோக்கி இப்போ நான் கேள்வி கேட்டாலோ, இங்கே இருக்க யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ரோட்டில் கேள்வி கேட்டாலோ அடுத்த நிமிஷம் வந்து இருப்பாங்களா இல்லையான்றது தெரியாது. அப்போ நோம் சாம்ஸ்கியோட இதில் சொல்லலாம், அப்போ இந்த தேசிய அரசு என்பது ஒரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஒரு சன்னிதானம் மாதிரி. அந்த சன்னிதானத்தில் வந்து நாம் எல்லாம் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து தான் கிடக்கிறோம். அந்த சன்னிதானத்தை நோக்கி எழுப்பி அந்த கடவுளை நோக்கி தில்லை தீட்சிதரை நோக்கி கூட கேள்வி கேட்டுடலாம். ஆனால் இந்திய இறையாண்மையை நோக்கியோ இல்லை இலங்கையோ இல்லை பங்களாதேஷோ இல்லை எந்த இறையாண்மையை நோக்கியும் எந்த குடிமக்களும் யாரும் கேள்விக்கு உட்படுத்த முடியாது. கேள்விக்கு அப்பாற்பட்ட ஒரு கடவுள் அது. அந்த கடவுளை நோக்கி நம்மால் அதை நோக்கி நம்ம வந்து காலனி நீக்க விவாதங்களில் என்ன மாதிரி நம்ம உரையாடல்களை செய்ய போகிறோம். இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி திமுகவோ இல்லை காங்கிரஸோ பிஜேபி வந்து ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில், இன்னொரு பக்கம் ஃபாசிசம் பாயாசம்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த விவாதங்கள், அப்போ இத்தனை நாள் இந்தியா ஒரு செக்யூலர் கண்ட்ரியா, கான்ஸ்டியூஷனில் செக்யூலரிசம் இருக்குதா, இல்லை செக்யூலர்ன்ற அந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ளால அந்த வார்த்தையை தூக்குங்கன்னு சொல்லக்கூடிய பிஜேபி போன்ற தரப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அப்போ மதச்சார்பின்மை என்னும் புனித பசு, அந்த ஹோலி கவ் வந்து என்னவா இருக்கு அப்படின்றது தலைப்பில் வந்து ஆஷிர் பேச போகிறார். ஆஷிர் வந்து சிகாகோ யூனிவர்சிட்டியில் ஆந்த்ரோபாலஜி ஸ்டூடெண்ட்டாக இப்போ இருக்கிறாரு. தமிழ்நாடு முஸ்லீம் பாலிட்டிக்ஸை பற்றி ஆஃப்டர் 90s பிறகு வரதை பற்றி தான் அவரோட ரிசர்ச் ஆஷிர் படிக்கிறது. அப்போ நம்ம முன்னாடி கூட்டம் ஆரம்பிக்கும்போது 90களுக்கு பிறகு, சோவியத் உடைவிற்கு பின்பு, பாபரி பள்ளி இடிப்புக்கு பின்பு, ஆஃப்டர் குளோபலைசேஷனுக்கு பின்பு, 9/11க்கு பின்பு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டா கூட இந்தியாவோட மாற்றமும் பெரிய மாற்றம். 9/11க்கு பின்பு உலகம் முழுக்க இஸ்லாமோஃபோபியா என்னவாக பரப்பப்பட்டுச்சு, இந்தியாவை பொறுத்தவரையும் பாபரி பள்ளி இடிப்புக்கு பின்பு என்னவாக மாறுது. அதே நேரத்தில் சோவியத் உடைவுக்கு பின்பு அடுத்த எதிரி யாருன்னு பார்த்தோம்னா முஸ்லீம் வேர்ல்டு தான் வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எதிரி. அதற்கு முன்பு 90களுக்கு முன்பு வந்த ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் எல்லாம் ரஷ்யாவை போய் தாக்கிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வந்து அவங்க எல்லாம் மிடில் ஈஸ்ட்டுக்கும் ஆப்கானுக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த இடங்கள்ல நம்மால் தேசிய அரசு என்ன, அதோட செக்யூலர் வேல்யூஸ் என்னவாக இருக்குது அப்படின்றத நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த தலைப்பில் வந்து ஆஷிர் பேச போகிறார். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தகத்தில் முதல்ல இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிறத பற்றி இந்த புத்தகம் எப்படி உரையாடுறதுங்கிறதுக்கு எல்லாமே முன்னாடி ஒரு வகையான ஒரு ப்ரொவோகேஷன் வந்து இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரணும். இது என்னடா இது மதச்சார்பின்மைங்கிறத வந்து இவங்க வந்து விமர்சிக்கிறாங்களா, மதச்சார்பின்மைங்கிறத இப்போ விமர்சித்தா அப்போ வேறு என்ன விதமான அரசியலில் அல்லது ஆளுகை முறைகளை இவங்க முன்வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ மதம் சார்ந்த ஒரு பெரும்பான்மைவாத கருத்தியல் தான் வந்து நம்ம முன்னாடி அபாயகரமாக இருக்குது, அதன் வழியாக தான் ஒரு ஃபாசிசம் வந்து இங்கே கட்டமைக்கப்படுதுங்கும் போது மதச்சார்பின்மையை விமர்சிக்கிறதுனால என்ன பயன், அரசியல் ரீதியான பயன் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொவகேஷன் வந்து நமக்கு முதல்ல வரணும். அப்போ அதுலேருந்து தான் இந்த செக்யூலரிசம்ங்கிறத பற்றி ஏன் விமர்சிக்க வேண்டியது வந்து அவசியமாக இருக்குது. செக்யூலருங்கிறத வந்து ஏன் விமர்சிக்கிறதுன்றதை விட விமர்சனபூர்வமாக அணுக வேண்டியது, கிரிட்டிக்கலாக பார்க்க வேண்டியது. கிரிட்டிக்கலான ஹிஸ்டாரிக்கலாகவும் சரி, அதே நேரத்தில் வந்து அந்த செக்யூலரிசம்ங்கிற அந்த கருத்தாக்கம் அது என்ன வகையான டிஃப்ரென்சஸை வந்து உருவாக்குது நடைமுறை அரசியல் ரீதியாக சமூகத்தில். ரெண்டாவது அது ஒரு ஆளுகை கருத்தியலாக அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த புத்தகத்தில் இந்த ஒரு கட்டுரை வந்து விவாதிக்குது. இந்த புத்தகத்தில் மற்ற கட்டுரைகள் எல்லாமே கூட கிட்டத்தட்ட வந்து இதே மாதிரியான வேறுபல பிரச்சனைக்குள்ளாக்கப்படாத, நம்மளால் காமன் சென்சிக்கலாக அல்லது வந்து புதுப்படையாக இதெல்லாமே வந்து நல்ல கருத்துக்கள், இதெல்லாமே நல்ல மதிப்பீடுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்ட, பெரிதாக அதில் வந்து
அதன் மீது ஒரு விமர்சன பூர்வமான ஒரு பார்வையை நம்ம செலுத்தாமல் நம்ம உள்வாங்கிக்கிட்ட சில கருத்துக்களை வந்து அதை வந்து அதெல்லாமே வந்து இது அடிப்படையில் வந்து போய் அதை கேள்விக்குட்படுத்துது, விசாரணைக்குட்படுத்துது. அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தோட அடிப்படையான ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதனால தான் இந்த புத்தகம் வந்து முக்கியமானதாக இருக்குதுங்கிறத நம்ம திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் தமிழில் இந்த மாதிரி தேசிய சுயநிர்ணயம் பற்றி பேசுனாங்க. அதே மாதிரி மதச்சார்பின்மை, மத நல்லிணக்கம், இந்த மதச்சார்பின்மையோட சேர்ந்து சில கப்லெட்ஸ் மாதிரி வேறு சில வேல்யூஸ் வந்து வரும். மத நல்லிணக்கம், மத சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ், இந்த மாதிரியான சொல்லாடல்கள் எல்லாமே வந்து இதோட சேர்ந்து வர்ற சொல்லாடல்கள் தான். இதெல்லாமே இயல்பாக நம்ம இப்போ அரசியல் பொது விவாதங்களில் நம்ம பாவிக்கிறக்கூடிய சொற்கள். இதெல்லாமே தான் நம்மளோட வேல்யூஸாக வந்து நம்ம அரசியல் எப்படி பார்க்குறோங்கிறத அது தீர்மானிக்குது, ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக. அதே நேரத்தில் நம்ம அரசியல் எப்படியாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த ப்ரெஸ்கிரிப்ஷனாகவும் அதுதான் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அப்படிங்கும்போது அது எந்த வகையில் நம்ம வந்து ஆழமாக அது விமர்சனபூர்வமாக சிந்திச்சு இந்த வேல்யூஸ் எல்லாம், இந்த மதிப்பீடுகளை, இந்த சொல்லாடல்கள் எல்லாம் நம்ம அகவயப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்ற கேள்வியிலேருந்து தான் நம்ம இந்த கட்டுரைக்குள்ளே போக வேண்டியிருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கட்டுரையோட இந்த கட்டுரை மட்டும் இல்லை, இது மாதிரி மற்ற எல்லா கட்டுரைகளுமே இந்த புத்தகத்தில் என்ன வடிவத்தில் இந்த கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சொல்லாடல் அதை எடுத்துக்கிட்டு அதில் வரலாற்று ரீதியாக அந்த சொல்லாடல் உருவாகி வந்த காலகட்டம், அதோட உள்ளடக்கம், அதோட அரசியல் பொருளியல் சூழல்கள், அது அதிகாரத்தோடைய அதுக்கு இருந்த உறவுகள், அதுக்கப்புறம் பின்னாடி வெவ்வேறு காலகட்டங்களில் அதே மாதிரியான வெவ்வேறு வரலாற்று உள்ளடக்கங்களில் அந்த சொல்லாடல்கள் எப்படியெல்லாம் வந்து உருமாறி வந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஃபூக்கோ எடுத்துக்கிட்டால் வந்து அவர் அது வரைக்கும் இருந்த சில, ஃபார் எக்ஸாம்பிள் மேட்னஸ், அப்புறம் வந்து இந்த ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது வரைக்கும் பெரிதாக இதுக்கும் அதிகாரத்துக்கும் அல்லது இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த ஒரு பவர் ஸ்ட்ரக்சருக்கும் சமூகத்தில் வந்து அதிகார உறவுகள் கட்டமைக்கப்படுவதற்கும் பெருசாக இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற மாதிரியான புதுப்புத்தியில் நம்ம வந்து கடந்து செல்லக்கூடிய விஷயங்களை அவர் வந்து கேள்விக்குட்படுத்துறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இப்போ மேட்னஸ்ங்கிற அந்த கான்செப்ட் அதனுடைய லைஃப் என்னவா இருந்திருக்கு ஹிஸ்டாரிக்கலாக, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு குறிப்பிட்ட சூழலுக்குள்ள மேட்னஸ்ங்கிறது எப்படியெல்லாம் பார்க்கப்பட்டிருக்கு, வரலாற்று ரீதியாக உருவாகி வந்த வழி. அப்போ சொல்லாடல்களுக்கு ஒரு வரலாற்று ரீதியான வாழ்க்கை ஒன்று இருந்திருக்கு. சொல்லாடல்கள் வெறுமனே ஒரு அப்ஜெக்டிவ் கண்டிஷனில் நியூட்ரலாக அதை சுற்றி இருக்கிற அது உருவாகி வந்த வரலாற்றையும் அது வந்து பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வரலாற்றையும் கடந்து இருக்கிறது கிடையாது. அதே மாதிரி தான் மதச்சார்பின்மையும். இப்போ மதச்சார்பின்மை அந்த மாதிரியான ஒரு சொல்லாடல்னு சொன்னால் அது என்ன மாதிரியான வரலாற்று உள்ளடக்கத்துக்குள்ளேருந்து வருது, அது என்னென்ன வரலாற்று உள்ளடக்கங்களை கடந்து வருது, அதுக்குள்ள அதனுடைய லைஃப் என்னவா இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது ஒரு வகையான பார்வையாக இந்த கட்டுரைகளில் சொல்லப்படுது. அதனால இதில் ஈரான் பற்றி வரும், திடீர்னு வெஸ்ட்ஃபாலியா உடன்படிக்கைகள் பற்றி வரும், அப்புறம் வந்து இந்தியாவுடைய பின்காலனிய சூழல்களில் இந்தியாவோட சூழல் எப்படி இருந்ததுங்கிறத பற்றி பேசப்படும், அப்புறம் போஸ்ட் 9/11 ஃபினாமினா பற்றி பேசப்படும். ஆனால் இது எல்லாத்தையுமே இணைக்கிறது எதுன்னு சொன்னால் இந்த மதச்சார்பின்மை, மத நல்லிணக்கம் ஆகியவை வெஸ்ட்ஃபாலியா காலத்தில் அதுக்கான கால சூழலுக்கு வரலாற்று உள்ளடக்கத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டுருக்கு. இன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் 9/11 ஃபினாமினாவை எடுத்துக்கிட்டா அப்போ மதச்சார்பின்மைங்கிறதும் மத சுதந்திரங்கிறதும் சகிப்புத்தன்மைங்கிறதும் வேறு வகையான உள்ளடக்கத்துக்கும் வேறு வகையான அரசியலுக்கும் தகுந்த மாதிரி அது பாதிக்கப்படுது. அப்போ அந்தந்த காலகட்டத்தில் அந்த கருத்தியல் எப்படியெல்லாம் இந்த சமூகத்தில் செயல்பட்டு வந்தது அப்படிங்கிறத எடுத்து சொல்லுது. அப்போ அதுதான் வந்து அடிப்படையில் இந்த எல்லா வரலாற்று உள்ளடக்கங்களையும் இணைக்கிறதுக்கான ஒரு புள்ளியாக இந்த சொல்லாடலில் இந்த ஒரு கருத்தியலுடைய இந்த வரலாற்று ட்ரெஜெக்டரி, அது பயணப்பட்டு வந்த பாதை அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரைகளை அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குது. ஸோ அடிப்படையில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து மனசில் வச்சுக்கிட்டு இந்த கட்டுரைகளுக்கும் இந்த புத்தகத்தில் இருக்க மற்ற கட்டுரைகளுக்கும் போகும்போது அது ஒரு வகையில் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த கட்டுரைகளில் இருக்க இன்னொரு சில முக்கியமான விஷயங்கள், இதை பற்றி முன்னாடி பேசின தோழர் கூட வந்து அவங்க பேசும்போது
இப்போ எந்த ஒரு கருத்தியலை எடுத்துக்கிட்டாலுமே சரி, அது எவ்வளவு பாசிட்டிவான ஒரு வேல்யூவாக நமக்கு அது தெரிய வந்தாலுமே சரி, அதுக்குள்ள ஒரு உள்ளடக்கல் இருக்கும், ஒரு வெளித்தள்ளல் ஒன்று நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு எல்லாருக்குமே வந்து பரிச்சயமான ஒரு ஒரு வேல்யூ என்ன சொல்லலாம்னா மெரிட் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ மெரிட்டுங்கிறது என்ன, ஒரு ஒரு நவீனத்துவ ஒரு மதிப்பீடு. மெரிட்னா தகுதியுடையவனுக்கு வாய்ப்பை கொடுக்கறது தான். எல்லாருமே சமதளத்தில் போட்டி போடணும். அதில் யார் தகுதியுடையவனாக இருக்காங்களோ அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறானோ அவன் வந்து என்ன பண்ணணும், அந்த வாய்ப்பை பெறணுங்கிறது ஒரு நவீனத்துவ மதிப்பீடு. இப்போ எல்லாருமே ஒரு கிரவுண்டு ஜீரோவில், ஒரு பொதுவான ஒரு கிரவுண்டில் அவங்களுடைய குறிப்பான சாதியோ மதமோ பாலினமோ வர்க்க நிலைகளோ எதையும் கணக்கில் எடுக்காம அவனை வந்து போட்டி போட சொல்றது அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது, இது ஒரு நவீனத்துவ மதிப்பீடாக இருந்தாலும் அதுக்காக மெரிட்டுங்கிறது கம்ப்ளீட்டாக நம்ம தூக்கி எரியறோன்றது அவசியம் இல்லை. ஆனால் வெறும் மெரிட்டுங்கிறது என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய வேறுபட்ட பொருளாதார அரசியல் சூழ்நிலையை வந்து நம்ம பிரிச்செடுத்து வெறுமனே நம்மளை அன்மார்க்டாக தான் நீ வந்து உனக்கு எந்த அடையாளமும் இல்லாமல் நீ இந்த போட்டியில் வந்து ஓடி நீ அதில் வெற்றி பெறு அப்படிங்கிறத வந்து அது என்ன பண்ணுது, அது பேசுது. அதனால தான் இன்னைக்கு உயர்கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை பற்றி பேசும்போது இப்போ ப்ரிவிலேஜான சாதிகள் தங்களை அன்மார்க்டாக உணர்றாங்க. நாங்கள் வந்து என்னது, நாங்கள் அடையாளமற்றவர்கள், நாங்கள் அடையாளம் சார்ந்து எங்களோட சாதி ப்ரிவிலேஜ் சார்ந்துலாம் இங்கே வரல, தகுதியின் அடிப்படையில் வந்திருக்கோன்றாங்க. மெரிட்டு தான் அவங்க பேசுகிறாங்க. அப்போ அது ஒரு மாடர்ன் கான்செப்டாக இருந்தாலுமே கூட மெரிட்டுங்கிறது அந்த குறிப்பான சூழ்நிலைகளில் ஏற்கனவே யாருக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்காம மறுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷனை கொடுக்கறத மறுக்கிறதுக்கான ஒரு ஆளுகை கருத்தியலாக மெரிட் வந்து வந்துடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் செக்யூலரிசமும் அதே ஒத்த கருத்தியலாக சிறுபான்மையினரின் விஷயத்தில் அது இருக்குது அப்படிங்கிறத வந்து நிறுவுறதாக இந்த கட்டுரை வந்து இருக்குதுங்கிறது அதில் ஒரு முக்கியமான நம்ம கருத்து. இப்போ இது சம்மந்தமாக வந்து பேசும்போது கேரளாவில் ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இர்ஃபான் அகமது வந்திருந்தார். அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து இந்தியன் முஸ்லிம்ஸ் சம்மந்தமாக. இந்தியன் முஸ்லிம்ஸுக்கு இன்னைக்கு தற்கால இந்தியாவில் இந்தியன் முஸ்லிம்ஸோட இது என்ன நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி, இந்தியன் முஸ்லிம்ஸு பீயிங் இந்தியன் முஸ்லிம்ஸ் நிலை கூட இருந்தாலும் வேற மாதிரி பேசணும், அது பேசலாம். இந்திய முஸ்லிம்களோட நிலை என்னங்கிறத பற்றி பேசலாம். ஆனால் பீயிங் இந்தியன் முஸ்லிம்ஸ் அப்படிங்கிற தலைப்பை வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ அவர் வந்து என்ன எப்படி பேச ஆரம்பிச்சாருன்னு சொன்னால், பீயிங் இந்தியன் முஸ்லிம்ஸ் அப்படிங்கிற கேள்வியே வந்து பிரச்சனைக்குரியது. ஏன்னா பீயிங் இந்தியன் முஸ்லிம்ஸ் அப்படிங்கிற அந்த குவாலிஃபையர் இருக்குல்ல, ஒரு முஸ்லிம் வந்து இந்தியன் முஸ்லிம், ஒரு 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 முஸ்லிம் இந்தியனாக இருக்கும்போது அவன் இந்தியன் முஸ்லிம்னு குறிப்பிடப்பட வேண்டிய நிலை இருக்குது. ஆனால் இந்தியன் ஹிந்து அப்படிங்கிற ஒரு பயன்பாடு நமக்கு புழக்கத்தில் கிடையவே கிடையாது. உதாரணத்துக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படின்னு சொன்னால் அது ஆண்கள் விளையாடுற இந்தியன் கிரிக்கெட் டீம் தான். இந்தியன் மகளிர் விளையாடுற கிரிக்கெட் இந்திய அணின்னு சொல்லணும்னா அது மகளிர் விளையாடும் இந்திய அணின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அதை வந்து வெறுமனே இந்தியன் கிரிக்கெட் டீம்னு சொல்ல முடியாது. இந்தியன் கிரிக்கெட் டீம்னு சொல்லும்போது நம்ம ஆண்கள் விளையாடுற இந்தியன் கிரிக்கெட் டீம் தான் ஞாபகம் வரும். அப்போ அடிப்படையில் என்னன்னா, நமக்கு ஏற்கனவே ஒரு 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 கன்செப்ஷன் அல்லது ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். மெயின் ஸ்ட்ரீம் இதுதான். இதெல்லாம் வந்து கிளைகள், அதனுடைய வந்து இதில் வந்து ஜாயிண்ட் ஆக வேண்டிய ஒரு கிளை ஓட்டம், ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் நதி, அதோட கிளைகள் வந்து என்ன பண்ணணும், அதில் வந்து அது கலக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்செப்ஷன் நமக்குள்ள இருக்கு. அப்போ அந்த மார்க்டு அன்மார்க்டு யாரு, இந்த நாட்டில் யாரு இந்தியர்கள்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நாங்கள் இந்தியர்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள் யாரு, இந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நாங்களும் இந்தியர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுத்தப்படுபவர்கள் யாரு, இந்த வேறுபாடு எப்படி உருவாகுது. ஆனால் இந்த வேறுபாடை பார்க்க முடியாம ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டாக நம்ம கண்களை மறைக்கிறதாக மத நல்லிணக்கம் அல்லது வந்து மதச்சார்பின்மை போன்ற கருத்தியல்கள் இப்படி செயல்படுது அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு வந்து இந்திய அரசியல் சாசன சட்ட சபை உரையாடல்கள்லேயே வந்து தலித் மக்களுக்கும் ஆதிவாசி மக்களுக்கும்
சில ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விவாதங்கள் நடந்து அதுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் உருவாகி வரும்போது இதே விஷயத்த முஸ்லிம்கள் வந்து கேட்க முடியாது. நீங்க உங்களுடைய அடையாளம் சார்ந்த குறிப்பான கோரிக்கைகளை வந்து நீங்க வைக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க மறுபடியும் வந்து என்ன பண்றீங்க, இந்த நாட்டுக்குள்ள இன்னொரு தேசத்துக்குள்ள ஒரு தேசமாக நீங்க இருக்க முயற்சி பண்றீங்க. அப்போ உன்னுடைய சிறுபான்மையினராகிய நீ உன்னுடைய மத அடையாளத்தை முன்னிறுத்தி நீ ஒரு கோரிக்கை வச்சா நீ இந்த தேசத்துக்குள்ள ஒரு தேசமாக இருந்து நீ வந்து செயல்படுறதுக்கு நீ வந்து முயற்சி பண்ற, இந்த தேசத்துக்குள்ள கரைய நீ முயற்சி பண்ணல அப்படிங்கிறது அங்க அர்த்தம். ஆனா இந்த தேசத்துக்குள்ள கரைய வேண்டிய அவசியம் இல்லாத பெரும்பான்மை அடையாளம், அந்த பெரும்பான்மை அடையாளத்துக்குள்ளேயும் வேறுபாடுகள் இருக்குதுங்கிறது வேற. அது சாதியாக வேற அடையாளங்களா வரும்போது, ஆதிவாசி போன்ற அடையாளங்களாக வரும்போது அவங்களை ஏற்கனவே வந்து பரந்துபட்ட இந்து அடையாளத்துக்குள்ள பெரும்பான்மை அடையாளத்துக்குள்ள ஒரு சிம்பாலிக்கா அவங்கள உள்ளடக்கிட்டது வந்து அது அன்ப்ராப்ளமேட்டிக்கா ஆகிறது. ஒரு சிம்பாலிக் உள்ளடக்கமா இருக்குது. அது என்னங்கிற அந்த டீட்டெயில்ஸ்குள்ள இப்போ போகலைன்னாலும் அது இந்த உரைக்கு அவசியம் இல்லைன்னாலும் இந்த சிம்பாலிக் இன்க்ளூஷன் கூட இல்லாத நீங்க இந்த நேஷனுக்கு வந்து வெளியில தான் நீங்க இந்த நேஷனோட நீங்க உள்ள கலக்கிறதுக்கான ஒரு சஸ்பெண்டடான ஒரு நிலையில இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜினேஷன் வந்து இந்தியாவுடைய தோற்றப்பாட்டிலே இருக்குது. அதான் அடிப்படை முரண்பாடு. ஏன்னா இப்போ ஒரு வலிமையான ஐக்கியப்படுத்தப்பட்ட ஒரு தேசிய பொது நீரோட்டத்தை உருவாக்குவதற்கு தலித்து மக்களையும் ஆதிவாசிகளையும் குறியீட்டு ரீதியாக ஒரு டிஃபரன்ஷியல் அடிப்படையில் என்ன பண்ணணும்னா அவங்கள ஓரளவுக்கு ஏதோ ஒரு வகையில் உள்ளடக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் அதே அவசியம் இஸ்லாமியர்களிடத்திலும் இதர மதச்சிறுபான்மையினர்களிடத்திலும் காண்பிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு உத்தியை தான் வந்து இதில் கையாளப்படுது. அதனால தான் இன்றைக்கி நம்மளுடைய பொது கலாச்சாரத்திலையும் இந்த சொல்லாடல்கள் வந்து பாதிக்கப்படுறதை பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு நல்ல திரைப்படம், ஒரு இந்த மத அரசியல் எல்லாம் எதிர்க்கிற நல்ல திரைப்படம்னா அவங்க என்ன பண்ணணும், ஒரு நியூட்ரலாக என்ன பண்ணணும், ஒரு முஸ்லிம் ஜமாத்தோடைய பிரச்சனையை காட்டணும். ஒரு இந்து மத பெரும்பான்மைவாதம் பேசுகிறவங்களை காட்டுனா இன்னொரு பக்கம் ஒரு முஸ்லிம் சிறுபான்மையினர் அவங்களுடைய அடையாளம் சார்ந்த அரசியல் குரல்களையும் அதனோட சமப்படுத்துகிற ஒரு சூழல் வந்துடுது. அப்போ எப்படி வந்து சாதி மெரிட்டுங்கிற ஒரு நவீனத்துவ மதிப்பீடு வந்து முன் வச்சு தன்னுடைய ப்ரிவிலேஜஸை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதோ அதே மாதிரி செக்யூலரிசம், கம்யூனல் ஹார்மனி போன்ற விஷயங்கள்லாம் இப்போ ஒரு சாதி வன்முறை நடந்துட்டா இன்னைக்கு திமுக மாதிரியான அரசாங்கங்கள் என்ன பேசுவாங்க, சமூக ரீதியான ஒரு நல்லிணக்கம் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை பேசுகிற மாதிரி இங்கே நல்லிணக்கம்ங்கிறது என்ன, கம்யூனல் ஹார்மனிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சுரல் இன்இக்வாலிட்டியை அட்ரஸ் பண்ணாமல் தவிர்க்கிறதுக்கான ஒரு சமரசவாதமாக செயல்படுது. இந்த சமரசவாதத்தில் என்ன பண்ணுறாங்க, அவனை மாதிரி நாங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு 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 பெரியண்ணன் மனோபாவமும் வந்துடும். உதாரணத்துக்கு நிஷாந்தோட இந்த கட்டுரையிலேயே டாலரன்ஸ் பற்றி, மத சகிப்புத்தன்மை எப்படி செயல்பட்டது அப்படிங்கிறத பற்றி ஒரு பகுதி வருது. அதில் வந்து வெண்டி பிரவுன் வந்து இப்படி எழுதுகிறாங்க, தெற்கில் வந்து சவுத்தில் வந்து கருப்பின மக்கள் வந்து அவங்க லிஞ்ச் பண்ணப்பட்டாங்க. தெற்கு அமெரிக்காவில் கருப்பின மக்கள் வந்து அடித்து கொல்லப்படும் பொழுது வடக்கு பகுதியில் அவர்கள் சகித்து கொல்லப்பட்டார்கள். அப்படின்னு சகித்து கொள்வது என்பது அதுவுமே அடிப்படையில் வந்து ஒரு வகையான இன்க்ளூஷன். ஆனால் அதே இன்க்ளூஷனுக்குள்ள ஒரு எக்ஸ்க்ளூஷன் செயல்படும். அதே இன்க்ளூஷனுக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்இக்வாலிட்டி, ஒரு கட்டமைப்பு ரீதியான அசமத்துவம் மறு உற்பத்தி செய்யப்படும் ஒரு குறிப்பிட்ட அளவில். அப்போ யார் லிஞ்ச் பண்ணுறான், யார் சகித்து கொள்றாங்கிறதுல தான் வந்து வேறுபாடு வருதே தவிர ரெண்டுலேயுமே ஸ்ட்ரக்சரல் இன்இக்வாலிட்டி அப்படியே தான் வந்து மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ அதனால வந்து என்னென்னா இங்கேயும் வந்து அந்த மாதிரியான சொல்லாடல்கள் வந்து இருக்கிறது தான். இப்போ வடக்கில் வந்து முஸ்லீம்கள் வந்து லிஞ்ச் பண்ணப்படுறாங்க, தெற்கில் வந்து அப்படி இல்லை. அப்படி எல்லாம் என்னதான் சொன்னாலுமே கூட மைனாரிட்டிஸும் பொலிட்டிக்கல் மெஜாரிட்டியுக்கும் பொலிட்டிக்கல் மைனாரிட்டியுமாக இருப்பதற்கான அந்த வேறுபாடுகள், அந்த கட்டமைப்பு ரீதியான அசமத்துவங்கள் அது களையப்படுறதில்லை. அப்போ ஒரு விமர்சன ரீதியாக சிந்திப்பவர்கள் வந்து இதெல்லாம் ஒரு காமன் சென்சிக்கல் நோஷனாக
நம்ம வந்து ஒரு அரசியல் செய்ய வரும்போது யதார்த்த சூழ்நிலைகளை பார்த்து இப்போ என்னதான் நம்ம பேசினாலும் நம்மள பல பேர் என்ன நினைக்கலாம், ஒரு தேர்தல்னு வந்துட்டா அல்லது ஒரு இதுன்னு வந்துட்டா பெரிய எதிரிக்கு எதிராக நம்ம என்ன பண்ணுறோம், யாரெல்லாம் வந்து பறந்துபட்ட ஜனநாயக இடதுசாரி இந்த மாதிரி அணிதிரட்சிக்கு வந்து அநியமாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரியான கட்சிகளுக்கு வாக்களிக்கிறது அப்படின்னு ஒரு யதார்த்தவாத ரீதியில் நம்ம பேசுறது வேற. ஆனால் அதே வந்து நம்மளுடைய விமர்சன பார்வை ஆக்கிக்க முடியாது. நம்ம வந்து எடுக்கிற சில அரசியல் முயற்சிகளோ அல்லது அதுவே வந்து நம்மளுடைய விமர்சன பார்வையை தீர்மானிக்க முடியாது. இப்போ விமர்சன பார்வை வந்து என்ன பண்ணணும், அப்போ ஏற்கனவே இருக்கிற சில கருத்தியல்கள் நமக்கு இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து அது சரியான முறையில் அதை நம்ம விமர்சன பார்வைக்கு உட்படுத்தி அதை பற்றி நம்ம சிந்திக்கலைன்னு சொன்னால் அதை பற்றி நம்ம ஆழமாக சிந்திப்பதற்கு நம்மளை தயார்படுத்த வேண்டியதாக இருக்கணும். நம்மளோட காமன் சென்ஸாக நம்ம எடுத்துக்கிட்ட விஷயங்களை அது வந்து அசைச்சு பார்க்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ செக்யூலரிசம் வந்து கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணுறது இல்லை, ரிஜெக்ஷன் இல்லை வந்து இந்த மாதிரியான கட்டுரைகளோட நோக்கம். மாறாக அதனுடைய அந்த ஒரு ஆம்பிகுவஸான அல்லது அதனுடைய அந்த கொஸ்டினபிள் நியூட்ரலிட்டி அது எப்போதுமே நியூட்ரலாக இருந்திருக்கு. இது வந்து சாதி மாதிரி மதம் மாதிரி இது வந்து ஏற்றத்தாழ்வுகள் வந்து பார்க்காது, அப்படி கிடையாது. அப்போ அந்த 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 கன்செப்ஷன்ஸோடைய லைஃப் என்னவா இருந்திருக்கு ஹிஸ்டாரிக்கலாக, அது எப்போதுமே வந்து நியூட்ரலாகலாம் வந்து இருந்தது கிடையாது. அது ஒரு ரெகுலேட்டிங் ஒரு மெக்கானிசமாக இருந்திருக்கு, அது ஒரு கவர்மெண்டல் டெக்னாலஜியாக இருந்திருக்கு, ஆளுகை தொழில்நுட்பமாக இருந்திருக்கு, ஒரு டாமினன்ட் ஹெஜிமனியை உருவாக்குறதுக்கு, ஒரு மேலாண்மை மிக்க ஒரு நிலையை உருவாக்குறதுக்கான கருத்தியல் கருவிகளாக வந்து அவை செயல்பட்டுருக்கு. இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டாதான் நாளைக்கே ஒரு ஒரு உதாரணத்துக்கு இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் இருக்கிற சிபிஎம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்துட்டு எப்போதுமே வந்து முஸ்லீம் கட்சிகளோட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா இவங்க வகுப்புவாத கட்சிகள் வர்க்கீயதை அப்படின்னு சொல்லி அதை வந்து இந்துத்துவத்தோட சமப்படுத்துவதாக இருக்கட்டும், இப்படியான ஒரு ஃபால்ஸ் ஈக்குவலன்சஸ் பண்ணுற இந்த நிலைக்கு நாம் போக மாட்டோம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் மைனாரிட்டிஸ் மேலும் மேலும் டிஸ்எம்பவர் ஆகிறதுக்கு நாமளும் ஒரு காரணமாக ஆக மாட்டோம். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த விமர்சன கோட்பாடுகளை சிந்தனைகளை நம்ம வந்து நாமளும் கற்க வேண்டியது இருக்குது, அதை வந்து பரவலாக்கப்பட வேண்டியதும் இருக்குது. அதுக்கு இந்த புத்தகம் வந்து ஒரு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பங்களிப்பை வந்து அது செஞ்சிருக்கு. அதனால அதை வந்து அதை பற்றி இங்கே பேசுறதுக்கும் அதை அறிமுகப்படுத்துறதுமே எனக்கு ரொம்ப பெருமை. நன்றி. ஆஷிரம் 15 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டாப்பே. ஆஷிர் சொன்னதில் வந்து விரிவாக வெவ்வேறு தலைப்பில் முன்னாடி ரோஸ்லின் அனிஷா அவங்க பேசுனதாக இருக்கலாம், அடுத்து ஆஷிர் பேசுனதாக இருக்கலாம். அப்போ நவீன தேசிய அரசுகளுக்குள்ளால் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, இது ஏன் ரொம்பவும் அறிமுக கூட்டமாக இது புத்தகம் வந்து ஒரு வருடம் ஆயிடுச்சு போன புத்தக காட்சிக்கு வந்துச்சு. அப்போ இங்கே இது இப்போ இங்கே பேர் என்ன, நிஷாந்தை வந்து இப்போ நிஷாந்த் எழுதியிருக்கிறார். இப்போ நான் வந்து இந்த கூட்டத்தை வந்து சலாம் சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன், ஆஷிர் பேசுகிறார். அப்போ இந்த வாய்ஸஸை வந்து என்னவாக பார்க்கப்படும். இப்போ இவர் ஆஷிர் பேசும்போது ஒன்று சொன்னது, இந்தியன் கிரிக்கெட் டீம்னா என்ன, இந்தியன் உமன் கிரிக்கெட் டீம்னா என்ன அப்படின்ற அந்த ரெண்டு இது ஒப்புமைப்படுத்தியிருந்தார். இப்போ இன்னொரு பக்கம் இந்தியன் கிரிக்கெட் டீம்ன்றது வந்து ஒரு மெயில் டாமினன்ட் டீமை தான் வந்து ஒரு பொதுவான ஒரு டீம். அப்போ தேசிய அரசுன்றதே கூட ஒரு ஆண்மையவாத அரசாக தான் இருக்கே தவிர அது இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபெமினிஸ்ட் அந்த டிஸ்கோர்ஸ்குள்ளாலேருந்து நம்ம புரிஞ்சுக்க தேவையில்ல. அப்போ ஒரு ஆண்மையவாத அரசருக்குள்ளாலேருந்து நம்ம என்னவாக செயல்படுறாங்க. அப்போ ஆஷிர் சொல்லும்போது இந்த சவுத் இந்தியாவில் வந்து அந்த சகிப்புத்தன்மை, இப்போ பொது உரையாடலில் கூட திமுகவோ இல்லை காங்கிரஸோ மற்ற தரப்புல உங்களை வந்து நார்த்தில் அடிக்கிற மாதிரியா இங்கே அடிக்கிறாங்க, இங்கெல்லாம் வந்து நல்லா தானே இருக்கீங்க, இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வீடெல்லாம் கிடைக்குது இல்லை, இங்கே வந்து உங்களுக்கு கடையெல்லாம் போட முடியுதில்ல. அப்போ சவுத் இந்தியாவில் ஓரளவுக்கு சகிப்புத்தன்மை இருக்குது. அந்த சகிப்புத்தன்மை தேசிய அரசுகளால் உருவாக்கப்பட்டுச்சா இல்லை ட்ரெடிஷ்னலாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து வந்துச்சான்றதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதே நேரத்தில் இப்போ சமீபமாக ரோஹிங்கியா முஸ்லீம்ஸோட பிரச்சனையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ரோஹிங்கியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வடக்கில் அதே மாதிரியான வெவ்வேறு முஸ்லீம் தரப்பில் இருக்கக்கூடிய வேறு தரப்புகள் மீது அங்கே இருக்கக்கூடிய ரோஹிங்கியன் கம்யூனிட்டிஸ் வந்து
கை வைக்கிறதில்ல. சிவிலியன்ஸ், இத்தனைக்கும் ஆர்மி இல்லாமல் சிவிலியன்ஸும் கூட இங்கே இந்தியாவில் அஸ்ஸாமில் நடந்த நெய்லி மாதிரி அந்த காலிஃப்ளவர் மஸ்காரான்னு சொல்கிற மாதிரியான படுகொலைகள் தினம் தினம் ரோஹிங்கியாவில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ரோஹிங்கியாவில் நடக்கக்கூடிய அந்த இடங்கள் பார்த்தோன்னா பங்களாதேஷிஸ், இல்லைனா நீங்கள் எல்லாம் பெங்காலி பேசுகிற முஸ்லீம்கள். அப்போ ரோஹிங்கியன்ஸ்குள்ளால வி ஆர் ஆல் ரோஹிங்கியன்ஸ் இல்லை வி ஆர் ஆல் இந்தியன்ஸ்ன்றது அந்த ஐடியா என்ன, அந்த கருத்தாக்கம் என்னன்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இப்போ எல்லா சுதந்திர தினத்திற்கும் வந்து ஒரு முஸ்லீம் வந்து ஒரு தன்னை அந்த தேசிய கொடியை தூக்கி தூக்கி பிடிக்க வேண்டிய தேவை ஏன் வருது? அது ஒரு சாதாரண மற்ற சாதி இந்துக்களுக்கு அவர்களுடைய சாதிய கொடிகளை தூக்கி குரு பூஜைக்கு இயல்பாக போகக்கூடிய விஷயம் வந்து ஒரு ஒரு பிறை போட்ட ஒரு பச்சை கொடியை தூக்கிட்டு இருக்கக்கூடிய முஸ்லீமுக்கு இல்லை. அப்போ இங்கே வந்து பச்சையும் அதே மஞ்சளையும் வேற கொடியை தூக்கிட்டு போகிறதோ இல்லை வெவ்வேறு சாதிய கொடிகளை தூக்கிட்டு போகிறது மற்ற சாதி இந்துக்களுக்கு மிக இயல்பானதாக, அந்த அடையாளங்கள் குற்றப்படுத்தப்படாததாக மிக இயல்பாகவே இருக்கு. இப்போ நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்க அடுத்த கட்டத்தில் வந்து நம்ம அப்துல்லா வந்து என்ன பேச வர்றாருன்னா, அந்த காலத்தில் ஃபாசிசம் இல்லை, அப்போ ஃபாசிசமா பாயாசமா, அந்த காலத்தில் ஃபாசிசம் இருந்துச்சா, அப்போ மாடர்னிட்டிக்கு முன்னாடி என்னவாக இருந்துச்சு, அப்போ நவீன தேசிய அரசுகளுக்கு முன்னாடி வந்து ஃபாசிசம் இருந்துச்சா, அப்போ இன்னைக்கு வந்து நாங்கள் தான் ஃபாசிசத்தை எதிர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸாக இருக்கலாம் இல்லை திமுகவாக இருக்கலாம். அப்போ ஃபாசிசத்தை அந்த தேசிய அரசுகளுக்குள்ளால என்னவாக எதிர்க்க போகிறாங்க? இல்லை எலெக்ஷன் பாலிட்டிக்ஸ் வழியாகவே எதிர்த்து எலெக்ஷனுக்குள்ளாலேயே தீர்வை கொடுத்து எலெக்ஷனுக்குள்ளாலேயே எல்லாருக்குமே லிபரேஷனை கொடுத்துட போகிறாங்களா? இல்லை ஃபாசிசம் வந்து ஹிட்லர் பீரியடே கூட கிட்டத்தட்ட ஒரு 20ஆம் நூற்றாண்டோட மத்தியம காலகட்டம் தான். அப்போ இங்கே ஒரு கிரானடான்னு ஒரு நாவல் இருக்குது, கிரானடா மரியமா வெளியேற்றம்ட்டு. அது ஸ்பெயினோட அந்த 15-16ஆம் நூற்றாண்டுகளில் நடந்த அந்தலூசியாவில் நடந்த இனப்படுகொலையை வந்து பேசக்கூடிய நாவல். அப்போ அந்த தேசிய அரசுன்றது ஒரு 15ஆம் நூற்றாண்டு காலகட்டங்கள்லேயே அந்த கருத்தாக்கம் வடிவம் பெற ஆரம்பிக்குது. அப்புறம் கார்ல் மார்க்ஸாக இருக்கலாம், மற்ற ஐரோப்பாவில் நடந்த அந்த என்லைட்மெண்ட்ஸாக இருக்கலாம், பிரெஞ்சு புரட்சியாக இருக்கலாம், இதற்கு பின்பு கடந்த ஒரு 300 ஆண்டுகளில் நடந்த வெவ்வேறு மாற்றங்களில் அப்போ ஃபாசிசம் அந்த காலத்தில் வேறு வடிவத்தில் இருந்துச்சா, இல்லை இன்னைக்கு வந்து ஓட்டு போடலைன்னா நான் வந்து ஃபாசிசத்தோட பீட்டியமாக மாறிடுவேனான்ற கேள்வி எல்லாத்தையும் வந்து அப்துல்லா வந்து விரிவாகவே பேசுகிறாரு. தோழர்களுக்கு வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். செக்யூலராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து அதான் வந்து என்னென்னா, அந்த வந்து நம்ம ஏற்றத்தாழ்வை பற்றி பேசும்போதெல்லாம் அது ஒரு ட்ரெடிஷ்னல் வேல்யூவாக பேசுவோம். சாதி, மதம், இனம் இந்த மாதிரி பாரபட்சம் இல்லாத ஒரு சமூகத்தை அமைப்போம். இது தானே நம்ம ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக பேசும்போதெல்லாம் ஆக்சுவலாக இந்த வேர்ட்ஸ் வந்து முன்னாடி வந்துடும். இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்பாரிட்டியாக இருக்குதா, இல்லைன்னா நான் சொல்லலை. இது வந்து ட்ரெடிஷ்னல் ஏற்றத்தாழ்வு. ஆனால் நம்ம இதெல்லாம் சொல்கிற அதே காலத்தில் நம்ம வந்து ஒரு சாதியற்ற சமூகத்தில் வாழ்கிறோம். இங்கே இருக்கிற அரசுகள் எல்லாமே ஒரு செக்யூலர் அரசாக இருக்குது, ஒரு மதமற்ற ஒரு சமூகத்தில் வாழ்கிறோம். இங்கே வந்து எல்லாருக்குமே எல்லாமே ஒரு ஈக்குவாலிட்டி இருக்குது, எந்த ஜெண்டர் பேசிஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் ரியாலிட்டி அப்படி இருக்காங்கிறது சம்மந்தமாக, அதாவது ட்ரெடிஷ்னலாக சில ஏற்றத்தாழ்வை நம்ம சொல்கிற அதே அளவுக்கு மாடர்னாக சில ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல. ஆஷிர் தோழர் சொன்ன மாதிரி தகுதி, திறமை, நீ அந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்கு வந்து ஒரு 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 தகுதியை அடையணும்ல. இப்போ நான் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே எப்படி போகிறது, தகுதியை வளர்த்துக்க கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி எந்த அளவுக்கு ட்ரெடிஷ்னல் சொசைட்டி வந்து வெவ்வேறு பெயரில் வந்து ஏற்றத்தாழ்வை உண்டு பண்ணியிருக்கோ, மாடர்னும் நமக்கு நிறைய ஏற்றத்தாழ்வை உருவாக்கியிருக்கு. ஆனால் நம்ம வாழ்கிறது மாடர்னில், நம்ம ட்ரெடிஷ்னலில் வாழல. ஆனால் நம்ம ட்ரெடிஷ்னல் மூலயமா அதுக்கு சொல்யூஷன் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. அதனால தான் அந்த காலத்தில் பாசிசம் இல்லை, அந்த காலத்தில் வேறு என்ன இருந்துச்சு, அது இருந்துச்சு. ஆனால் பாசிசம் எப்போ இருக்குது, இந்த காலத்தில் தான் இருக்குது. அப்போ இந்த காலத்தில் நடக்கிற பிரச்சனையை இந்த காலத்தின்குள்ளே இருந்து நம்ம தேடணுங்கிறத மீன் பண்ணி ஸ்பீச்சை அமைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. ஜென்ரலாக ரீல் எல்லாமே பார்ப்போம், நானும் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது நம்ம பேரன்பின் ஆதியூற்று ராம் சாரோட ஒரு இன்டர்வியூ அப்படியே ரீலில் வந்துச்சு. அவர் வந்து ஒரு கவிதையை வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த கவிதை வந்து என்னன்னா, ஒரு நாயை பற்றின கதை அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஜென்ரலாக
அதாவது நாயை பற்றின கதைனா, ஒரு ஸ்கூலில் டீச்சர் வந்து எல்லாத்துட்டையும் ஸ்டூடெண்ட் எல்லாம் கேட்குறாராம், நெப்போலியன் போனாப்பட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு வந்து எல்லாம் சொல்கிறாங்களாம், நெப்போலியன் வந்து அவ்வளோ பெரிய போர் வீரன், அவன் வந்து அவ்வளோ சிறந்த அரசனாக இருந்திருக்கான், அவன் வந்து சென்ற போரெல்லாம் ஜெயிச்சிருக்கான், அவ்வளவு ஒரு சிறந்த அரசனாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாராம். ஆனால் ஒரு பையன் மட்டும் சொல்லும் போது, என் வீட்டில் பக்கத்தில் ஒரு கசாப்பு கடை வாசலில் நெப்போலியன் ஒரு நாய் இருந்துச்சு, அந்த கசாப்பு கடைக்காரர் வந்து அந்த நாயை வந்து தினமும் அடிச்சுக்கிட்டே இருந்தார், ஒரு நாள் அடித்து கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்கிறான். இந்த கவிதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, மற்ற பசங்களுக்கெல்லாம் நெப்போலியனுங்கிறது வந்து வேற ஒரு இமேஜினேஷனாக இருக்குது. ஏன்னா அந்த பையன் வந்து அந்த நெப்போலியன் நாயை பற்றி சொல்லும் போது அந்த கிளாஸே கண்ணீர் விட்டு அழுதுச்சு. யதார்த்தத்தில் நம்ம எல்லாமே இப்படி தான் இருக்கோம். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வந்து இந்த தவறான வரலாறுகள், தவறான படிப்பு இது சொல்லி நம்ம வந்து நம்ம யதார்த்தத்தை மீறி நம்மளை வந்து திணிக்கிறாங்க நம்ம மேலே இதை. ஆனால் நம்ம யதார்த்தத்தில் இந்த மாதிரி கதையெல்லாம், இந்த மாதிரி இதெல்லாம் கேள்விப்படும் போது நம்ம அழுதுடுறோம். ஆனால் நமக்கு இந்த வரலாறுலாம் தேவையா? இதுதான் அந்த கவிதையோட வெர்டிக்ட்டுன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, சொசைட்டி வந்து இந்த மாதிரி அப்ட்ராக்டாக வெறும் கதையாக மட்டும்தான் இருக்கா அப்படின்ட்டு என்னோட கேள்வியாக இருக்குது. முதல்ல இந்த கதை கேட்டால் யாராக இருந்தாலும் அழுவும், அது இல்லைன்னா நான் சொல்ல. பெருசாக கதை கேட்குறது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் கார்ட்டூன் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கிளிக் ஆகுறதே அதனால தானே. அது ரொம்ப ஃபேண்டஸியான ஒரு விஷயம், ஃபேண்டஸியான உலகம். ஈவன் வந்து இப்போ வந்து நான் ஃபிக்ஷன்லேயே கதை வந்து ரொம்ப பிரபலமாயிடுச்சு, நம்ம யுவல் நோவா ஹராரி மாதிரி ஆய்வாளர்கள் மூலயமா. அதனால் அவர் புக்கெல்லாம் கிளிக் ஆகுறதே அதனால தான். நல்ல கதையாக சொல்கிறாங்க, அது நல்லா போகுது. ஆனால் சமூகம் வந்து ரியாலிட்டி அப்படியா? சமூகம் வந்து அவ்வளோ அப்ட்ராக்டாக எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு கதையாக தான் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்ல. வந்து என்ன ஒரு ஸ்பீச்சில் சொல்லுவார்ல மிஸ்கின், நான் வந்து ஒரு ஒயின் ஷாப்பில் உட்காந்து பாட ஆரம்பித்தேன், எனக்கு தானாக ஒரு கோட்ரு வந்துடும் அப்படின்ட்டு. எனக்கு அந்த கம்யூனை பற்றி தெரியல, அந்த கம்யூன் அப்படி தான் இருக்குமான்ட்டு. ஆனால் யதார்த்த கம்யூன் வந்து அப்படி இருக்கா? இங்கே ஒரு பிச்சைக்காரருக்கு பிச்சை போடுறது கூட நம்ம அவ்வளோ ஸ்கேல் வச்சுருக்கோம். அவர் வந்து இளைஞராக இருக்காரா, முதியவராக இருக்காரா, கை கால்லாம் சரி இருக்கா, சரியில்லையா, இந்த மாதிரி அவ்வளவு ஸ்கேலு வச்சு அவ்வளவு கருணையை எதிர்பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளால் ஒரு 5-10 போட முடியுது. நமக்கு ஒரு 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 5 ரூபா 10 ரூபாய்க்கே அவ்வளோ கருணை தேவைப்படுது, ராம் சார் படம் மாதிரி. இங்கே இது எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே எல்லா விதமான ஸ்கேலு இருக்குது ஒவ்வொன்றும். இப்போ அந்த நாயிலேயே ஒரு ஏபிசின்னு ஒரு கேட்டகரி ஆஃப் நாய், XYZன்னு ஒரு கேட்டகரி ஆஃப் நாய். ஏபிசி நாய் வந்து இது இயல்பாகவே வந்து ஒரு அதிகார நாய். இந்த XYZ வந்து ஒரு மைனாரிட்டியான ஒரு நாய். இந்த நாயினால் இந்த நாய் கம்யூனால இந்த நாய்க்கு ஆபத்து. அதனால் இவங்க வந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக சட்டங்கள்லாம் போட்டு இது பண்ணிக்கணும். அந்த ஆபத்தை நம்ம தற்காத்துக்கிறதுக்காக, நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக எந்த விதமான வைலன்ஸையும் பண்ணலாங்கிறது வந்து ஒரு ரூல் புக்கு போட்டோன்னா இந்த கருணை வந்து இயல்பாக மறைஞ்சு போயிடும். ஏன்னா நம்மள்ட்ட தான் ஒரு ரூல் புக் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலாக தான் இந்த இப்போ வெர்டிக்ட் வந்துச்சு, ஸ்ட்ரே டாக்ஸ். இது சுப்ரீம் கோர்ட்டோட இதை பார்த்துட்டு நார்மலாக எலிட்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ், விலங்குகள் ஆர்வலர்கள் எல்லாமே வந்து அந்த வெர்டிக்ட்டுக்கு வந்து எல்லாமே வந்து சமூகத்தில் வந்து முதல் முறையாக வந்து இந்த எலிட்லாம் புரட்சிக்காரர்களாக மாறினதை வந்து அதை தான் பார்த்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வெர்டிக்ட் கொடுத்த ஜஸ்டிஸ் மகாதேவன், பர்திவாலா ஃபோட்டோவெல்லாம் போட்டு இவங்க தான் ஹிஸ்டாரிக்கல் கல்பிரிட்டி, இவங்கள மாதிரி வரலாற்றில் வந்து கொடூரமானவங்களே பார்க்க முடியாதுன்னு போட்டு. ஆனால் அவங்க வந்து ஒரு விதத்தில் வந்து நம்மளால் சாதிக்க முடியுதோ இல்லையோ அவங்க சாதிச்சுட்டாங்க. வெர்டிக்ட் வந்து திரும்ப ஹியரிங்க்கு போயிடுச்சு, அது கவையினால். அப்போ இந்த கருணை, அந்த ஒரு நாய் மேலே, ஸ்ட்ரீட் டாக் மேலே இருக்கிற இந்த கருணை பரிதாபம்லாம் சமூகத்தில் நடக்கிற போரில், லின்ச்சிங்கில், இல்லை ஜெனோசைட்ஸில், இங்கே இருக்கிற காஸ்ட் வயலன்ஸில் ஏன் வரல? இதெல்லாம் நம்மளை ஏன் வந்து ஒரு பொருட்டாக கூட சலனப்படுத்தலை? நம்ம இதுக்கெல்லாம் கருணை பரிதாபப்படுறதை தாண்டி ஒரு வார்க்கரையாக செலிப்ரேட் பண்ணுறோம்ல போர்களை, அரசுகளுக்கு இருக்கலான சண்டைகளை. இந்த அளவுக்கு நம்ம
ஏன் வந்து ஒரு வன்முறையை கொலைகளை செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு போகிறோம்ல. அப்போ இந்த சமூகம் ஒரு இன்ஸ்டிடியூஷனலாக இருக்குது. அதாவது இது வந்து ஒரு ரூல். இங்கே வந்து ஒரு ரூல் புக்கில் இதெல்லாம் இந்த சமூகத்துக்கு ஏற்றது, இதெல்லாம் இந்த சமூகத்திலேருந்து விலக்கியது, இது வந்து இந்த சமூகத்தை அச்சுறுத்தக்கூடியது, பயம்படுத்துறதுங்கிற பல்வேறு கேள்விகளை வைக்கிறது மூலயமா இந்த சமூகத்திலேருந்து விலக்கியதுன்னு பார்க்குறதெல்லாம் அது மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே ஒரு உரையாடலாகவோ ஒரு தேவையாகவோ கூட வரல. இப்போ நிஷாந்த் கூட ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாப்புல இந்த வார்க்கிரை சம்மந்தமாக வந்து இங்கே இருக்கிற அப்பர் மிடில் கிளாஸுக்கும் எலிட்டுக்கும் வந்து போர் வந்து ஏன் அவ்வளோ அதில் அவங்க இன்வால்வ் ஆகுறாங்க ஸ்டோரி போடுறதுலேருந்து எல்லா விஷயத்துலேயும்னா அவங்களுக்கு வந்து அதர் திங்ஸ் சொசைட்டியில் அவ்வளோ வேக்கம் இருக்குது. அவங்களுக்கு வந்து சொசைட்டியில் நடக்கிறது எல்லாமே ஒரு அஃபெக்டே இல்லை, ஒரு பொருட்டே இல்லாதப்ப இந்த மாதிரி வன்முறைகளில் தங்களோட தார்மீகத்தை வந்து செலுத்துறது மூலயமா தாங்கள் வந்து இந்த சமூகத்தில் வந்து ஒரு பொறுப்பான ஆட்களாக இருக்கும், இப்படி இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் அதுதான், நல்லது கெட்டது சமூகத்துக்குள்ளே உள்ளே வருது, வெளியில் விளக்குனதுன்ட்டு இப்படி ஒரு ஃபார்மில் வந்து சொசைட்டி வந்துருச்சு. எக்ஸாம்பிள் வந்து சமீபத்தில் நடந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை சொல்ல நினைக்கிறேன். கோர்ட்டு வந்து சட்டபூர்வமாக வாதத்தை வச்சுச்சு. அவங்க வந்து அனுமதி இல்லாமல் போராடுறாங்க. அவங்க அனுமதியோட சட்டபூர்வமாக போராடினா நாங்கள் வந்து அனுமதி கொடுக்காமலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே எங்கே போராடணும் எப்படி போராடணுங்கிற இதை நாங்கள் தான் சொல்லுவோம். அப்போ இங்கே அனுமதி கொடுத்ததாகவும் ஆயிடுச்சு, அது அந்த ரூல் புக்குக்கு ஏத்தாப்புல கோர்ட்டும் ஒரு தீர்ப்பு சொல்லிடுச்சு. அதே நேரத்தில் அவங்களுக்கு எதிரான ஒரு பாரபட்சமான ஒரு தீர்ப்பை கொடுத்ததாகவும் அங்கே அமைஞ்சிடுச்சு. ஸ்டேட்டு என்ன சொன்னிச்சு, உங்களுக்கு எல்லா உரிமையும் கிடைக்கும், நீங்கள் கலைஞ்சு போயிட்டீங்கன்னா இயல்பாகவே நீங்கள் எல்லாம் கிடைக்கும், நாங்கள் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்காக நெகோசியேஷனுக்கு வந்தோம், பேச்சுவார்த்தைக்கு வந்தோம். அது இல்லாமல் இது வந்து நாங்கள் என்ன பண்ணுறது, கோர்ட்டு சொல்லிடுச்சு அதனால தான் வந்து அப்படிங்கிற அவங்களும் சரி ஒரு எல்லையை மீறி, அதாவது பலவீனமாக எந்த நடைபாடுமே அவங்க பண்ணலை, எல்லாமே அவங்க ஒரு ரூல் படி தான் அவங்களும் பேசுகிறாங்க நடந்துக்கிறாங்க. மூணாவது, இதுக்கு சோஷியல் மீடியாவில் நியாயம் கற்பிச்சது, இதுதான் வந்து பெரிய விஷயமா இருக்குது. அவங்களும் சரி ஒரு மாடர்ன் சொசைட்டி வந்து உங்களுக்கு எதெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணுதோ அந்த விதத்தில் தான் அவங்களோட வந்து போராட்டத்துக்கு எதிரான அவங்க நிலைப்பாட்டை தெரிவித்தாங்க. ஒன்றும் இல்லை, போராடுபவர்கள் மேலே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க கரெக்டாக போராடுறவங்க போராடிட்டு போட்டோம். ஆனால் போராட்டக்காரர்களுக்குள்ளே வந்த சில கலகம் செய்கிறவங்க, சில சமூக விரோதிகள்னால தான் இது டிஸ்ட்ராக்ட் ஆகுது, திசை திருப்பிடுச்சு. ரெண்டாவது வாதம் வந்து என்னென்னா, அந்த மக்கள் போராடுறத நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம், ஓகே பரவாயில்ல, ஆனால் அவங்க வந்து இந்த மலமல்லும் தூய்மை பணி மாதிரி ஒரு மோசமான பணிகள் செய்கிறதவா இந்த சமூகம் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கு, இது பண்ணிக்கிட்டு இருக்கு, அவங்க லிபரேஷனுக்கு வந்து இது அகெயின்ஸ்டால இருக்குது அப்படின்ட்டு அந்த சமூகம் வந்து ப்ரைவேட்டைசேஷன் வந்து அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறத வேறொரு முகமாக ஒரு தர்க்கபூர்வமாக வந்து ஆதரித்த பீப்புள். மூணாவது வந்து ஐடென்டிட்டியை உள்ளே கொண்டு வர்றது, அதாவது அந்த மேயர் வந்து இந்த சமூகம் தலித்திலேயே அதை எதிர்த்து இந்த இஷ்யூவை கவர் பண்ண ஊடகமாகட்டும், களத்தில் இருந்த முக்கிய போராட்டக்காரர்களாகட்டும், அவங்க தலித்திலே இந்த சமூகம், அந்த மேயர் மேலே உள்ள அந்த சமூகத்து மேலே உள்ள வெறுப்பு கால்பதில் தான் அவங்க வந்து இதெல்லாம் பேசுகிறாங்க. அப்படிங்கிறத இவங்க வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, வழக்கத்துக்கு மாறாக வந்து டவுன் டு கேஸ்டோட உரிமை மீட்பாளராக மாறி பேசினவங்க. நாலாவது வந்து அரசு வந்து எப்போவுமே சுமூக பேச்சு வார்த்தைக்கு போச்சு, ஆனால் அதை வந்து இப்படி கலங்கப்படுத்தின விதமாக சில விஷயங்கள் அங்கே நடந்துச்சு அப்படின்னு சொன்னவங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரீமான சில பேர் போனாங்க, அங்கே ஒன்றும் சுட்டு கொல்லலை யாரையும், இதுக்கு முன்னாடி நடந்துச்சுல்ல சுட்டு கொல்றது அப்படின்ட்டு. இதில் எல்லா இடத்துலையுமே அவங்க சொன்னது என்னென்னா, நாங்கள் வந்து மக்கள் பக்கம் இருக்கிறோங்கிறத போராட்டத்தை எதிர்த்த எல்லா தரப்பு மக்களும் முன் வச்சாங்க, அவங்க உரிமையை ஏற்கிறோங்கிறத சொன்னாங்க, அவங்க ஃப்யூச்சரை வந்து அஷ்யூர் பண்ணுறோங்கிறத சொன்னாங்க. ஆனால் இந்த ஆதரவு தன்மை எடுக்கிறதோ, அது வந்து ஒரு நெகோசியேஷன் போனதோ, இல்லை இந்த போராட்டத்தை வந்து மொத்தமாக வெளிநிறுத்தினதோ, எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து என்னவா மாறுனுச்சு,
கடைசியில் வந்து அங்கே வந்து ஒரு பெரிய வன்முறை நடக்குது. வன்முறையால் அது முடித்து வைக்கப்படுது. முடிச்சு வச்ச பிறகும் வந்து என்னன்னா இது எல்லாமே ஒரு எதேர்ச்சியான விஷயம். நாங்கள் பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அவங்களோட உரிமையை, லட்சியத்தை, அவங்க கனவை, இதுக்கும் அவங்களுக்கே அறியாத அவங்களோட லிபரேஷனை நான் வந்து குப்பலில் போகிறேங்கிறாங்க. நான் வந்து ப்ரைவேட்டு வரட்டும், கம்மியாக சம்பளம் கொடுக்கட்டும், அப்போ தான் நீ வெளில வருவ, நீ வந்து இதெல்லாம் மாறுவேண்டு அவங்களுக்கே தெரியாமல் அவங்க உரிமையை இந்த மாதிரி அவங்களுக்கான இதைத்தான் நான் கனவு கண்டமே தவிர இது பண்ணல. இதில் ஒரு களங்கமாக இந்த போராட்டம் வந்து இப்படி நடந்துருச்சுங்கிறாங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி இங்கே காஸ்ட்டு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. காஸ்ட்டு எதனால் இத்தனை நாள் ஆகி நான் பேச மாட்டேன், எதுக்காக பேச மாட்டேன், கவுண்ட்டுங்கிறத தாண்டி காஸ்ட்டு வந்து இதாகுது. அது அடுத்தடுத்து இதில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். போராட்டம் முடிந்த அடுத்த நாள் வந்து இங்கே என்ன உருவானுச்சு, சலுகையும் அவர்களுக்கான சலுகையை உருவாக்குறேன், இதுவுமே வந்து அவர்களுக்கான காப்பாளனாக அதிகாரம் வந்து உருவான விஷயங்கள் இப்படிலாம் ஆச்சு. ஓவராலாகவே இந்த போராட்டம் வந்து எப்படி ஒடுக்கப்பட்டுச்சு, எந்த அளவுக்கு வன்முறை வந்து அவங்க மேலே ஏவப்பட்டுச்சுன்னு தெரியும் நமக்கு. ஆனால் இந்த ஸ்டேட்டும் அதுக்காக பேசினவங்க எல்லாமே இதை வந்து ஒரு மாரல் விஷயமா நடந்துச்சு. அந்த வன்முறைக்குமே ஸ்டேட்டுக்குமே ஒரு எந்தவித வெளிப்பாடு இது தொடர்பும் இல்லை. அது வந்து ஒரு எதேர்ச்சியான விஷயம் அப்படிங்கிறத முடிவு பண்ணாங்க. ஓவராலாகவே மாடர்னிட்டி வந்து இப்படி தான் தன்னை வந்து ஸ்டிக்மடைஸ்டு பண்ணிக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது நாங்கள் வந்து டைரெக்டாக நீ போராட்டக்கூடாதுன்னோமா, உன்னையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவேன், நீலாம் யாருன்னு மிரட்டினோமா, இல்லை அவங்கள்ட்ட அதாவது சாதாரண குப்பைக்காரங்கள்ட்ட வந்து நான் பேச்சுவார்த்தைக்கு போனேன், இவன்ட்டெல்லாம் நான் பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கு என்ன இருக்குன்னு மிரட்டினோமா, இந்த மாதிரி எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒழுங்கான ஒரு உரிமைக்கு அகெயின்ஸ்டான பார்வையும் எடுத்து வைக்கல. ஆனால் அது முடித்து வைக்கப்பட்டுச்சு இல்லையா. இப்படி தான் வந்து ஓவராலாகவே இந்த மாடர்ன் சமூகத்தில் நடக்கிற உரிமைகள், போராட்டங்கள், சட்டங்கள் வந்து நிரூபிக்குதுன்னு நான் பார்க்குறேன். மாடர்னிட்டியோட அதாவது மாடர்னிட்டி வந்து இதை வந்து அகெயின்ஸ்டாக பார்க்குது. இன்னொரு விஷயத்தில் இந்த ஸ்டேட்டோட இதெல்லாம் பார்த்துச்சுல. இப்போ இந்த ஸ்டேட்டை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறது, இந்த ஸ்டேட்டு வந்து தவறு பண்ணிருச்சுங்கிறதா, இல்லை ஸ்டேட்டுக்கே தெரியாமல் அது வந்து தவறாக அமைஞ்சிருச்சுண்டு இது பண்ணுறதாங்கும் போது தான் வந்து ஒரு மூத்த தோழரே வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதை ஒரு சாக்காக பயன்படுத்திக்கிட்டு இப்போ யதார்த்தத்துக்கு திமுக வந்து பாஜகவோட ஒப்பிடுற வேலை நடக்குது. திமுக என்ன வந்து பாஜக மாதிரி பாசிச அரசா, திமுகவால் எப்படி பாசிசமாக இருக்க முடியும், அதாவது திமுக வந்து ஒரு பாசிச கட்சி, திமுகவும் பாஜகவும் ஒன்று இப்படிங்கிறது நம்ம சொல்ல வரல, ஒன்றும் கிடையாது, அதை டிக்ளேர் பண்ணிடலாமே. பாஜகவோட திமுக ஒப்பிடுறதுக்கு எந்தவித அடிப்படையும் இல்லை. ஆனால் அந்த திமுகவோட செயல்பாட்டை விமர்சிக்கிறது, குறிப்பாக ஒரு அரசியல் தலைவர் வந்து திமுக வந்து பாசிசமாக நடந்துக்குது அப்படின்ட்டாரு. அதை நம்ம எது மூலியமாக வந்து நம்ம வந்து மறுக்கிறோம். திமுக வந்து பாசிசமாக இல்லை, ஆனால் அந்த ஒற்றை இரவில் நடந்ததும் இதுவுமே திமுகவை இந்த மாதிரி ஒரு பாசிச ப்ராசஸுக்கு அழைச்சிட்டு போகுது இப்படிங்கிறத ஒரு விமர்சன ரீதியான இருக்குல்ல. பாஜக அடிப்படையில் இந்துத்துவமானது, அது வந்து அப்படி தான் பாசிசமாக தான் இருக்கும். ஆனால் திமுக மாதிரி ஒரு சமூக நீதி பேசுகிற கட்சி எப்படி பாசிசமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதோடைய தர்க்கங்கள் தொடர்ந்து அவங்க விட்டு கொடுக்குற விஷயம் இருக்குல்ல. உதாரணத்துக்கு 2 விஷயம். திருப்பரங்குன்ற இஷ்யூவில் அத்தாரிட்டி, HRNC மினிஸ்டர், அட்வொகேட், கவர்மெண்ட் அட்வொகேட், ஒட்டுமொத்த ஸ்டேட் மெஷினரியும் எப்படி பெரும்பான்மையை வந்து நம்ம திருப்திப்படுத்தலாங்கிற அளவுக்கு வேலை பார்த்தாங்க. அது வந்து சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்தில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனே வந்து அதை கிளியராக வந்து ப்ரூவ் பண்ணார். ஆணவ கொலை விஷயத்தில் இங்கே வந்து நீ வந்து ஓபிசி பக்கம் நில்லு, ஏன் SC/ST பக்கம் நிற்காத அப்படின்லாம் சொல்ல. பாதிக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் அவங்க பக்கம் நில்லு. ஆனால் எப்போவுமே இது வந்து ஒரு ஓபிசி இதாக தானே வந்து நிற்கிது. அப்போ நான் இதெல்லாமே திமுக வந்து ஒரு பாசிச கட்சின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் திமுக தன்னை வந்து பாசிசத்திற்கு எதிரான ஒரு கட்சியாக நிறுத்தும் போது தன்னோட செயல்பாட்டை எந்த அளவுக்கு காலமாக கொண்டு போகுது அப்படிங்கிறது இருக்குல்ல. இதை வந்து நான் வந்து ஒரு SVR வந்து தன்னோட புக்கில் வந்து ஒரு கவிதை கோட் பண்ணியிருப்பார். அதை சொல்லலான்னு நினைக்கிறேன். அடுத்து போகலான்னு நினைக்கிறேன். அதை கொடுங்க.
சோவியத் யூனியனோட அந்த வீழ்ச்சி காலத்தில் சோவியத் யூனியனோட செயல்பாட்டை பற்றி ஸ்னீவாஸ்கிங்கிற ஒரு கவிஞர் எழுதின கவிதையை வந்து எஸ்விஆர் வந்து நோட் பண்ணுறாரு. சிறைச்சாலைகள் என்றென்றைக்குமாக மறைந்து விட வேண்டும் என்பதற்காக நாம் புதிய சிறைச்சாலைகள் கட்டினோம். எல்லைகளெல்லாம் வீழ்ந்து விட வேண்டும் என்பதற்காக நாம் நம்மை சுற்றிலும் ஒரு சீன மதிலை எழுப்பினோம். வேலை என்பது போய் ஓய்வும் ஆனந்தமும் வர வேண்டும் என்பதற்காக நாம் கட்டாய உழைப்பை பூத்தினோம். ஒரு சொட்டு ரத்தம் கூட இனி சிந்தப்படக்கூடாது என்பதற்காக நாம் கொன்றோம். குறிக்கோள் என்பதன் பெயரால் நாம் நமது எதிரிகள் பயன்படுத்திய வழிமுறைகளை நாடினோம். ஏகாதிபத்திய ரஷ்யாவை நாம் போற்றினோம். உண்மையில் நாம் பொய்களை எழுதினோம். இப்போது காலியான சிம்மாசனத்தில் புதிய ஜாரை ஏற்றினோம். அதிகாரிகளுக்கான பதக்கங்களையும் சித்திரவதை முறைகளையும் நாம் அறிமுகப்படுத்தினோம். சில சமயங்களில் நாம் நினைத்தோம், கம்யூனிசத்தின் வெற்றிக்கு தேவை இனி ஒரே ஒரு கடைசி தியாகம் தான் என்று. அதாவது கம்யூனிசத்தை துறப்பது தான் அது. இந்த கம்யூனிசம்ங்கிற வார்த்தைக்கு தூக்கிட்டு அங்கே திராவிடமோ தமிழ் தேசியமோ செக்யூலரிசமோ எந்த வார்த்தை போட்டாலும் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் என்னோடய கொஸ்டின். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு மாடர்ன் சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டோ ஒரு எந்த விதமான உரிமை சார்ந்த இயக்கங்களும் சொல்லாடலும் இப்படி தான் இயங்கிட்டு வருது அப்படிங்கிறதுக்கான இது. அடுத்து நான் டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். சொசைட்டியில் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் தப்பு நடந்தாலும் என்னென்ன வாதங்கள் வந்து நம்ம வைக்கிறோம். இது நாகரிக சமூகத்துக்கு அவமானமான ஒரு விஷயம். நாம் என்ன காட்டுமிராண்டி காலத்திலையா வாழ்கிறோம்? சிலர் இன்னும் மூட நம்பிக்கை பழமைவாதத்திலிருந்து மீளவே இல்லை. அறிவியல் சமூகத்துக்கு ஒவ்வாதது. இப்படிலாம் நம்ம காலத்தில் நடக்கிற பிரச்சனையை ஏதோ ஒரு காலத்தின் பண்போடு வந்து அடையாளப்படுத்துகிறோம். இது அடையாளப்படுத்துறது நான் தப்புன்னெலாம் சொல்லலை, நீங்கள் அடையாளப்படுத்திக்கங்க. ஆனால் மாடர்ன் வந்து டோட்டலாக ஒரு எமான்சிபேஷன் ஆனது, ரேஷ்னல் ஆனது, பகுத்தறிவு ஆனது. ஆனால் அதுக்கு இது வந்து எப்படி பழமையான சமூகம் வந்து அது ஃபியூடல் ஆனது, வெல்த் ஹெஜிமோனி உள்ளது, இன்னும் வெஸ்டர்ன் லாங்குவேஜில் சொல்லணும்னா பார்பரிக்கானது. இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து பழமைக்கு வந்து இங்கே ஆதரவாக பேச வரல, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஆனால் நம்ம இந்த காலத்தில் இவ்வளோ நடக்கிற தப்புகளை தவறுகளை இன்னும் ஏன் அந்த பழமையான லாங்குவேஜ்லேயே வந்து நம்ம இன்னும் அந்த காலத்திலே வாழ்கிறோங்கிற மாதிரி பேசுகிறோங்கிறத முக்கியமான பொருளாக தான் இந்த புத்தகம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே அளவிடுதுன்னு நினைக்கிறேன். அதாவது முன்னாடி இருந்த சமூகம் வந்து ஒரு கேரக்டர் வந்து ஜென்ரலாக அந்த வெஸ்டர்ன் இதில் சொல்கிறது வந்து மத ஆதிக்க சமூகமாக இருந்துச்சு. அதுபோல் மாடர்ன் சொசைட்டிக்கு ஒரு பண்பு இருக்குல்ல, அது என்ன எதுவுமே இல்லாத ஒரு சொசைட்டியா? அந்த ஈக்குவலுங்கிற பேர் வச்சுக்கிட்டு காஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வழக்கு தொடுக்கிற எல்லாமே எதான் சொல்லுவாங்க, தேர் இஸ் நோ காஸ்ட் அப்படின்னு ஒரு காஸ்ட் பிளைண்டை சொல்லுவாங்க. இங்கே என்ன சாதி இன்னுமா வந்து சாதி முறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி மாடர்ன் சொசைட்டி வந்து எதுவுமே இல்லையா, இதுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு ரூல் இருக்குது, லா இருக்குது, இது இருக்குது. அந்த ஒவ்வொன்றையும் கேரக்டரைஸ் பண்ணாமல் கேட்டகரைஸ் பண்ணுது. இந்த சமூகம் வந்து இப்படி தான் இருக்குங்கிறது. முன்பு வந்து மத ஆதிக்கம் இருந்தது. ஆனால் இப்போ மத ஆதிக்கம் வந்து அத்தாரிட்டேரியனாக இருக்குது, ஸ்டேட்டோட கையில் இருக்குது. மதம் வந்து தன்னை வந்து விளக்கிக்கிட்டு ஸ்டேட் வந்து மதத்தை வந்து நான் எப்படி கையாளுவேன் அப்படிங்கிற முறையில் கையாளுது. இதோட குறிப்பாக சொல்லணும்னா பீஸ் ஆஃப் வெஸ்ட்ஃபாலியா, அது வந்து ஆஷிர் தோழர் சொன்னனால நான் வந்து அதை பற்றி பேசலை. வெஸ்ட்ஃபாலியா ஒப்பந்தத்துக்கு அப்புறம் தான் வந்து ஒரு அரசு வந்து எப்படி வந்து மதங்களை நிர்வகிக்கணும், ஒரு பெரும்பான்மை மதத்தை எப்படி, அதாவது பெரும்பான்மை மதம் ஒரு நாட்டுக்குரிய மதம், நேட்டிவ்ஸ் ஒரு நாட்டுக்குரியவர்கள், சிறுபான்மை ஒரு நாட்டுக்கு பெரும்பான்மையால் சகிச்சுக்கிட்டு போகிறவங்க, அவங்க ஏன் சகிச்சுக்கணும், இவன் என்ன தப்பு பண்ணான்னா அவன் பெரும்பான்மையாக இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக சிறுபான்மை வந்து பெரும்பான்மை வந்து சகிச்சுக்கணும். நம்ம வந்து இப்போ சகிப்புத்தன்மை இல்லைங்கிறோம். சகிப்புத்தன்மைன்னு உருவாகும் போதே அது வந்து ஒரு ஏற்றத்தாழ்வோட தானே உருவாகுது. அதாவது நான் வந்து இவரை ஏன் சகிச்சுக்கணும், இவர் என்ன தப்பு பண்ணார், இவர் என்னையை சகிச்சுக்கணுன்னு சொல்கிறதுனால நான் என்ன தப்பு பண்ணேன் இருக்குல்ல. அதே மாதிரி சகிப்புத்தன்மைங்கிற ஒரு கேரக்டர் உருவாகிறதே வந்து ஒரு மத ஆதிக்கத்தினால தான் அரசு வந்து மதத்தை கையில் எடுத்துக்குது. இதே மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு, இங்கே வந்து எல்லாமே ஈக்குவல் இல்லை, எல்லாமே ஏற்றத்தாழ்வோடு தான் உருவாகுது. குறிப்பாக அந்த ஏற்றத்தாழ்வுக்கு எல்லாமே இவங்க கையில் வந்து
ட்ரெடிஷ்னலை கையில் வச்சுருக்காங்க. இல்லைன்னு சொல்ல. இப்போ இந்தியன் நேஷ்னலிசம் வந்து தன்னை வந்து ஒரு இந்து கனவுலேயும் தான் உருவாக்குது. அதாவது நேரு முதற்கொண்டு அது வந்து ஒரு இந்து சமூகம், லட்சிய சமூகத்தோட ஒரு மீட்சியாக தான் இந்தியன் நேஷ்னலிசத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் மாடர்னோட ஒவ்வொரு பண்புமே தன்னை வந்து ட்ரெடிஷ்னல் வேல்யூவோட அடையாளப்படுத்திக்கிது. அப்படி அடையாளப்படுத்திக்கிட்டு தான் ஒவ்வொரு வைலன்ஸும் நடக்குது. உதாரணத்துக்கு அந்த புக்கு வந்து இன்றைக்கி சொசைட்டிக்கு காரணமே வந்து ஸ்பெயினில் நடந்த அந்த அப்போ வந்து அந்த இஸ்லாமிக் ஆட்சி வீழ்ந்ததுக்கப்புறம் அங்கே கஸ்டீலிய முடியாச்சுன்னு ஒன்று வருது. அதுதான் இப்போ இருக்கிற ஒரு ரூலை வந்து டிஃபைன் பண்ணுது. ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு பகுதின்னு டிஃபைன் பண்ணுறதுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கலாம். அப்போ அங்கே வந்து கிறிஸ்துவ ஆட்சிக்குள்ளே கிறிஸ்துவர்கள் தான் இருக்க முடியும். மற்றவர்கள் இருக்கும்போது அது வந்து அதன் பண்புக்கு, அதன் சிறப்புக்கு, அதன் தூய்மைக்கு வந்து அது அழுக்காகுது. அப்படி இருக்கும்போது மற்றவர்கள் ஒன்று அந்த பெரும்பான்மை குடைக்குள்ளே பெயரணும், இல்லாட்டி அவங்க வந்து அந்த பகுதியிலேருந்து நீக்கப்படணும். இப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வைலன்ஸ் ஆரம்பிக்குது. அமெரிக்கா அது வந்து ஊர்லேயே வந்து என்ன சொல்கிறது, அது த கிரேட்டில் அதை பற்றி அது வந்து அது ட்ரைபல் பண்ண ஜெனோசைட்லேருந்து அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அமெரிக்கா வந்து என்னத்தை கையில் அடிச்சிச்சு, சிவிலைசேஷன். இங்கே வந்து நாகரிகமற்றவர்கள், இதுக்கு முன்னாடி சொசைட்டிலாம் நாகரிகமற்ற சொசைட்டி. மாடர்ன் வந்து எல்லாமே கொடுக்குண்டு என்ன பண்ணோம், கொலை பண்ணிவிட்டு ஒரு நாட்டை உருவாக்குறோம், பெரிய ஜெனோசைடு பண்ணுறோம். இந்த ஜெனோசைடு, அமெரிக்கா பண்ண இந்த ஜெனோசைடு தான் இன்றைக்கி இருக்கிற எல்லா உலகத்துக்கும் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு போட்டு கொடுக்குது. ஒரு நாடு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த அமெரிக்காவோட இது தானே லட்சியமாக இருக்குது. அடுத்து ஃப்ரான்ஸில் தான் வந்து இந்த டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன் நடந்துச்சு. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி, இந்த கருத்தாக்கங்கள், ஜாக்கோபின்ஸுங்கிற அந்த அந்த சிந்தனையாளர்கள் இவங்கெல்லாம் உருவாக்குனாங்க. இந்த கருத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த அதே வேளையில் தான் எல்லா நாட்டையும் காலனைஸ் பண்ணாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவங்கிறது எனக்குள்ள இது. நீ வந்து சாதியாக அடிச்சுக்கிட்டு இருக்க, வந்து நீ வந்து அங்கே ஆப்பிரிக்காவில் வந்து பார்பரிக்கா இருக்க, அது உன்னோட கேரக்டர், அதில் வந்து நான் தலையிடலை. நீ அப்படி இருக்கிறனால தான் நான் உன்னை ஆட்சி செய்கிறேன் இப்படின்ட்டு ஹெஜிமோனிக்கு ஒரு நியாயம் கற்பிச்சாங்க. எல்லா நாட்டையும் காலனைஸ் பண்ணி சுரண்டாங்க. அப்போ வந்து இங்கே வந்து ஈக்குவாலிட்டிங்கிறது ஒரு யூனிவர்சல் கிடையாது, மாடர்ன் சொசைட்டி அடிப்படையில். அடுத்து இதுக்கப்புறம் தான் வெஸ்ட்ஃபாலியன் வருது. மெயினாக என்ன சொல்கிறாங்க, மாடர்ன் வந்து மதத்தை வந்து விளக்கிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த மத சமூகங்கள் வந்து இந்த முன்னேற்றத்தை இதனால் கொடுக்க முடியல. இப்போ மதத்தை விளக்குன அறிவியல் வந்த சமூகத்தினால தானே இதெல்லாம் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அறிவியல் வந்து மதத்தை விளக்கியே வந்துச்சானா இல்லை. இவங்களோட முக்கியமான சிந்தனையாளர்கள் 3 பேர் எடுத்துக்கிட்டால் கலீலியோ, நியூட்டன் வந்து கிறிஸ்துவ இதுலேயே இருந்தவர், ஐன்ஸ்டீன் கண்டெம்பரரி ஃபிசிக்ஸில் முக்கியமான ஆள். இவங்க 3 பேருமே வந்து ஐன்ஸ்டீன் வந்து அந்த வேர்ல்டு வார்லாம் பார்த்துட்டு, இந்த ஆட்டோமிக் இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக கிரிட்டிக் பண்ணுறாரு, இதுக்காகவா இது வந்துச்சுண்டு. நியூட்டன்லாம் இந்த மாடர்ன் ஒரு இது வாரத்துக்கு முன்னாடியே அவர் வந்து கிறிஸ்துவ மத நிறுவனத்துலேருந்து வெளியில் வந்தாருன்னா அது சார்பான ஒரு ஆள். இந்த மாதிரி மாடர்ன் நிறையா சயின்ஸ் மீன்ஸ் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் யோசிக்கும் போது அங்கே வந்து கடவுளை விளக்கும் தன்மைங்கிறது ஒரு பார்ட்டாகவே இல்லை அப்படின்னு இருந்துச்சு. அப்போ வந்து அதுக்குமே கடவுள் மறுப்புக்குமே ஒரு சம்மந்தம் இல்லை. கடவுள் மறுப்புங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பின்னாடி இப்போ இருக்கிற ஒரு மாடர்ன் நியோ ஏத்திஸ்ட் குரூப் வந்து ரொம்ப பின்னாடி வருது. அது வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஏற்றத்தாழ்வு வந்து நியாயம் சொன்னுச்சு. டார்வினோட தியரிக்கு அப்புறம் டார்வின் தியரி வந்து அடிப்படையில் அது வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு, பயாலஜிக்கல் ஆர்டருங்கிறாரு. ஆனால் அது வந்து சோசியல் ஆர்டராக மாற்றினது யார்? இங்கே வந்து பரிணாமம் தான் இருக்குது. ஒவ்வொருத்தவனோட பரிணாமம் அவன் திறன்படி அவன் இருந்துட்டு போகிறான். கேபிட்டலிஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது அவனோட திறன், அவனால் இருக்க முடியுது. உன்னால் நீ அடிமைப்பட்டு தான் இருக்குன்னா அது உன்னோட திறன், இதுக்கு சொசைட்டி பொறுப்பாக முடியாதுன்ட்டு ஓப்பனாக நியூ ஏத்திஸ்ட் எல்லாமே ஏற்றத்தளவை பேசுகிறாங்க. இன்றைக்கி ஹராரி முதற்கொண்டு அதை தான் பேசுகிறாப்புல. இங்கே வந்து அது வந்து அவர் ஒரு இதில் ரிலீஜியஸ் பீப்புளுக்கு வந்து நல்ல கருத்தை தான் தூக்கி தராரு. சமத்துவங்கிறது வந்து படைப்பு தாட்லேருந்து தான் வருது, கடவுள் முன் அனைவரும் சமம்ங்கிறது. ஆனால் இங்கே வந்து நம்ம பரிணாமத்தில் அறிவியல் அடிப்படையில் வந்து சமத்துவம்லாம் கிடையாது. பரிணாமம், படிநிலை, வளர்ச்சி, இதுதான். இதில் நீ எங்கெங்கே உன்னை பொருத்திக்கிறியோ அங்கங்கே பொருத்திக்க. மொத்த சோஷியல் ஆர்டருக்கும் இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்டை பொருத்தி அவங்க வந்து இதுதான் சொசைட்டின்ட்டு
அதாவது கடவுள் மறுப்பு தான் இதை எல்லாத்தையும் சாதிச்சுன்னு சொல்கிறாங்க. கடவுள் மறுப்பாளர்கள் தான் வந்து ஏன் சமத்துவம் இல்லாதது தான் இயற்கையானதுங்கிறத டிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லாக. ஆனால் இங்கே ஒரு ரொம்ப மைனாரிட்டியாக நம்ம இதை வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அபவ் ஆல் வந்து வைலன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் வைலன்ஸுக்கு ஈக்குவலாக மாடர்ன் பீரியடில் வைலன்ஸ் வந்து எந்த அளவுக்கு நடந்திருக்கு. 2 3 பெரிய 2 போர்கள் நடந்திருக்கு. எல்லா இடங்கள்லையும் காலனைஸ் பண்ண எல்லா கண்ட்ரிலையும் ஜெனோசைட் பண்ணாங்க. அல்டிமேட்டாக வந்து நாஜிசம் நடந்துச்சு. நாஜிசம் வந்து முன்னாடி சொன்னவங்க எல்லாமே சொன்னாங்க, ரொம்ப மாடர்னான கான்செப்ட். ஹிட்லர் வந்து யூதர்களை வந்து நான் வந்து ஒரு கிறிஸ்துவன் என்பதால் கொலை செய்யலை. ஒரு மாடர்ன் சொசைட்டி இப்படியானது, தேச அரசனானது. ஒரு தேச அரசுக்குள்ளே மைனாரிட்டிங்கிறவங்க வந்து த்ரெட்டாக இருக்கான். யூதர்கள் வந்து தூய ஆரிய இனத்துக்கு எதிராகவும் அழுக்கானவராகவும் கொல்லப்பட வேண்டியவர்களாகவும் இருக்காங்க. இது வந்து மாடர்ன் சொசைட்டியோட பிரச்சனை தானே. அல்டிமேட் பாசிசம் வந்து பிறக்கிறதும் மாடர்ன் சொசைட்டியில் தான். அது வந்து இன்றைக்கி வந்து இவ்வளவு அளவுக்கு வளர்ந்து நிற்கிறதும், பிஜேபி மாதிரி வளர்ந்து நிற்கிறதும் இந்த மாடர்ன் சொசைட்டியில் தானே வருது. இந்துத்துவா என்ன பண்ணுச்சு, கலோனியல் பீரியடில் ஃபுல்லாக தன்னை வந்து அக்காமடேட் பண்ணிக்கிச்சு. கலோனியல் போட்டு கொடுத்த ட்ராவில் ஒரு தேசங்கிறது அடிப்படையில் தான் அவன் வந்து இந்திய தேசியத்துக்கு எதிரானவன், இந்திய இந்த நாட்டுக்கு எதிரானவன் தான் மேஜர் ப்ரோப்பகண்டா இருக்குமே தவிர இந்து மதத்துக்கு எதிரான வந்து ஓவரால் ஹிந்துத்துவ இதில் அந்த அந்த எதிர்ப்பு இருக்காது. ஏன்னா அவன் தெளிவாக வந்து தேச நிலம் அடிப்படையில் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணிட்டான். ஆனால் நம்ம வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே இந்த இந்துத்துவ பாலிட்டிக்ஸை எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோம். பிஜேபி வந்து பெட்ரோல்லேருந்து எல்லாத்துலேயும் நல்லா சுரண்டுறான். அதனால் அதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மத வன்முறை செய்கிறான். அதாவது பிஜேபி வந்து ஸ்டார்டிங்லேருந்து அதுக்கு வந்து 3 குறிக்கோள் இருந்துச்சு. அதாவது காஷ்மீரோட தன்னாட்சி உரிமையை நீக்கிறது, ராமர் கோயில் கட்டுறது, 370 இது சிவில் காமன் சிவில் யூனிஃபார்ம் சிவில் கோடு. இதெல்லாம் பிஜேபி கடைசி வரைக்கும் பண்ணாது. ஏன்னா அது வந்து பண்ணுற எக்கனாமிக்கல் எக்ஸ்ப்ளாய்டேஷனை வந்து மடைமாற்றுறதுக்கு தான் இந்த இதை பேசி பேசி மக்களை போலரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமே தவிர இதெல்லாம் பண்ணாது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபினிஷ்டு. யூனிஃபார்ம் சிவில் கோடு மட்டும் அது வந்து அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம இதுக்கான இதெல்லாம் யார் விலை கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு இருக்குல்ல. இப்போ வந்து 370 காஷ்மீரோட இதாக இருக்கட்டும், மத போலரைசேஷன் வந்து அது எக்கனாமிக்கல் இதை டாமினேஷனை வந்து மறைக்கிறதுக்கு தான் மத போலரைசேஷன் பண்ணுதுன்னு நம்ம வந்து வாதம் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்காக யார் விலை கொடுக்குறா, யார் பலியாகிறா, யார் கும்பல் படுகொலை பண்ணப்படுறா? அப்போ நம்ம எல்லாமே இந்த எக்கனாமிக்கல் இதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்கங்கிறது பிஜேபியோட எக்ஸிஸ்டன்ஸை, ஃபாசிசத்தோட எக்ஸிஸ்டன்ஸை புரிஞ்சுக்கலை. அதுதான் அது இன்றைக்கி வந்து அதை வந்து இவ்வளவு பெரிய சக்தியாக இதாக கொண்டு வந்து நிற்கிது. அப்போ மாடர்ன் சொசைட்டியில் கல்ச்சுரல், நேஷன், ரிலீஜன் இது ஒவ்வொரு இதையும் குறிப்பிட்டு எப்படி வந்து அரசியல் இயங்குது, எப்படி பயன்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறத ஓவராலாகவே இந்த புக்கு சொல்லியிருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் நிஷாந்திட்ட சொல்லியிருக்கேன் பல தடவை, இந்த புக்கு எனக்கு நிறைய இதை கற்றுக் கொடுத்துருக்கு இந்த புக்கு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு, முக்கியமான புத்தகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால் இங்கே எல்லா விஷயமும் ஏதோ ஒரு விதத்தில் பேரலாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு அகெயின்ஸ்டாக இது நடக்குது, இதை மடைமாற்றுறதுக்கு இது நடக்குது, இதனால பாசிசம் வந்துடுமா, இதனால என்ன ஆகிற போகுதுன்னு சுருக்காமல் இதையெல்லாம் எங்கேயோ ஒரு காலத்தில் போய் வைக்காமல் நம்மளோட வாழ்கிற காலத்தில் நம்மளோட சுற்றி இருக்கிற சூழல்லேருந்து ஒவ்வொன்றத்தையும் டிஃபைன் பண்ணி நம்ம வந்து தீர்வை காணணும்னு நினைக்கிறேன். நன்றி. ரொம்ப விரிவாக இவ்வளோ நேரம் வந்து அப்துல்லா பேசியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 4:45 தொடங்கிய கூட்டம் ஒரு 6 மணி ஆக போகுது. அப்போ அப்துல்லா தொடங்கும் போது ஆரம்பித்தது வந்து நாய்களில் தொடங்கினார். அதுக்கப்புறம் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு போனதுச்சு. அதுக்கப்புறம் தேசிய அரசு, பாஜக, இதெல்லாம் அப்போ நாய்கள் இந்த நாட்டில் இருக்கலாமா, நாய்கள் நம்மை கடிக்கலாமா, இந்த நாய் எவ்வளோ இனப்பெருக்கம் செய்யலாம், இந்த நாய்க்கு வந்து இனக்கட்டுப்பாடு செய்யலாமா, செய்யக்கூடாதா, இல்லை கேரளாவில் பிரச்சனை ஆகிடுச்சு. கர்நாடகாவில் ஒரு ஜேடிஎஸ் எம்பி சமீபத்தில் சொல்லியிருந்தார், நாய்களை வந்து கொல்லணும், நாய்கள் வந்து உயிரோடு இருக்கணும்னு சொல்கிற ஒவ்வொருத்தரோட வீட்டுக்குள்ளாலையும் ஒரு 10 நாயை உள்ளே விடணும்.
அப்போ இந்த நாய்களுக்கு இங்கே இவ்வளோ பெரிய விவாதம் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இந்தியாவில் மொர்தாபாதாக இருக்கலாம், நெய்தி படுகொலையாக இருக்கலாம், பல்வேறு காஷ்மீராக இருக்கலாம், பங்களாதேஷுக்கும் பெங்காலுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட், அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், இது எதுவுமே இங்கே விவாதமாக்கப்படல. நாய்களுக்கு கடந்த ஒரு 2-3 மாதத்தில் நடந்த விவாதம் கூட ஒரு முஸ்லீம்கள் மீது நடக்கக்கூடிய, அதாவது முஸ்லீம்கள்னு சொல்கிறத விட மைனாரிட்டிஸ் மீது நடக்கக்கூடிய வன்முறைகள் வந்து விவாதமாக்கப்படல. அப்போ இந்த தேசிய அரசு என்னவாக, அப்போ என்ன இந்த எலக்ட்ரல் பாடிஸ் வந்து என்னென்ன திருப்பி இந்த எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ் என்ன திருப்பி வாதம் வைக்கிறாங்கன்னா, நீ எங்களுக்கு ஓட்டு போட்டால் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தரப்பை அஸ்வச்சரியத்தியாக நான் ஒரு மைனாரிட்டி பார்ட்டின்னு சொல்லலாம். ஏன்னா நான் அஸ்வச்சரியத்தி, என்னோட பார்ட்டியில் உள்ள லீடரோட பேர் முகமது முபாரக், அதாவது தமிழ்நாடோட ஸ்டேட்டோட. அப்போ இந்த ஐடென்டிட்டிஸ் எப்படி கிரியேட் ஆகுது? நான் எந்த காலத்துலேயும் ஒரு முகமதோ இல்லை ஒரு ஆஷிரோ இல்லை அப்துல்லாவோ ஒரு பொது சமூகத்தின் ஆளாக எந்த நேரத்திலும் அங்கீகரிக்கப்பட மாட்டார். அது வந்து ஒரு ராஜேஷோ இல்லை வேறு ஏதோ ஒரு பேர் ரமேஷோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஈஸ்வரியாவோ இல்லை ஏதோ ஒரு ஹிந்து அடையாளங்கள் கொண்ட பெயர்கள் வந்து எல்லா நேரங்களிலும் பொது அடையாளங்களாக, பொது பிம்பம். நான் என்னதான் கம்யூனிசம் பேசினாலும், நான் என்னதான் வந்து திராவிடம் பேசினாலும், நான் என்னதான் செக்யூலரிசம் பேசினாலும், நாங்கள் எந்த காலத்திலும் நாங்கள் பொது அடையாளங்களுக்குள்ளால வரவே மாட்டோம். இந்திய தேசிய அரசுக்குள்ளால நான் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளால இருந்தாலும் நான் ஒரு முஸ்லீமாகத்தான் பார்க்கப்படுவேன் எந்த நேரத்துலையும். நான் வந்து வேற ஏதோ ஒரு காங்கிரஸ் மாதிரியோ அப்போ கடந்த 30 வருடங்கள்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கடந்த 1990 இருந்து இப்போ பார்த்தோம்னா அப்துல்லா சொன்னதுலேருந்தே கூட வராங்க. அப்போ இந்த பார்ட்டிஸை ஹிந்து லெஃப்ட் விங்காக பிரிக்கலாம். அதாவது காங்கிரஸ், திமுக, ஜேடிஎஸ், சிபிஎம் இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஹிந்து லெஃப்ட் விங்காக பிஹேவ் பண்ணுறாங்க. மற்ற ஹிந்து ரைட் விங் யாருன்னு பார்த்தா பிஜேபி, இன்னும் இருக்கக்கூடிய மற்ற சின்ன சின்ன அமைப்புகள், சனாதன சன்சங்கு அப்படின்னு ஒரு 200 சொச்சம் அமைப்புகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் ஏன் இந்து லெஃப்ட் விங்காக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ இந்த செக்யூலர்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட்டிஸில் மைனாரிட்டிஸ்க்கு, கிறிஸ்டின்ஸ்க்கோ முஸ்லீம்ஸ்க்கோ என்ன ஐடென்டிட்டிஸ் இருக்குது? இப்போ தலித் டிஸ்கோர்ஸ் கூட 1990களுக்கு பிறகு, அம்பேத்கர் நூற்றாண்டுக்கு பிறகு ஏதோ ஒரு வகையில் இந்த மெஜாரிட்டியால், அதுக்கு வந்து அவங்க சொன்னது வந்து என்ஜிஓ கதையாடல்கள் சொல்லலாம், வெவ்வேறு தரப்புகள், இந்த லெஃப்ட் டிஸ்கோர்ஸ் வந்து தலித் உரையாடல்களே கூட இந்த அடையாள அரசியல்னு சொல்லி அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி, அடையாள அரசியல் என்பதே அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரியான ஒரு சொல்லாக பயன்படுத்தி ஒரு வேலைகளை செஞ்சாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் தலித் டிஸ்கோர்ஸ் கூட ஒரு மெயின் ஸ்ட்ரீம் டிஸ்கஷன்ஸ்குள்ளால் வரக்கூடிய காலகட்டங்களில், ஆனால் முஸ்லீம் டிஸ்கோர்ஸோ இல்லை மைனாரிட்டிஸோட விவாதங்களோ எந்த காலகட்டத்திலையும் இந்த தேசிய அரசாலையும் இல்லை தேசிய அரசுகளால் அந்த சட்டத்துக்கு உட்பட்ட கட்சிகளால் அவர்கள் கொண்டு வர விரும்ப மாட்டார்கள், விருப்பப்படவும் மாட்டாங்க. வேணா இப்போ ஒரு கட்டத்தில் வந்து திமுகவுக்குள்ளாலேயோ இல்லை காங்கிரஸ்குள்ளாலேயோ டோக்கனிசம் கூட என்னவா இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. முன்னாடியாச்சும் ஒரு டோக்கனிசம்க்கு ஒரு 2 பேர் 1995 அந்த பீரியடில் கூட ஒரு டோக்கனிசம்க்கு ஒரு 2 முஸ்லீமை வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு டோக்கனிசமுக்கு கூட முஸ்லீம்கள் தேவையில்லாத, இன்னொரு பக்கம் 80-20ன்னு பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்போ வந்து மைனாரிட்டிஸோட ஓட்டே கூட தேவையில்லைன்ற இடத்துக்கு போகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்ட்ரக்சரலாக பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய இப்போ இதே ஏரியாவில் திருவல்லிக்கேணி உதயநிதி அவரோட ஏரியாவில் கூட பார்த்தா முஸ்லீம் பெல்ட் இல்லை அதர் பெல்ட் எல்லாம் எப்படிலாம் உடைக்கிறாங்க. அப்போ இது இந்தியா முழுக்க நடக்குது, ஏதோ தமிழ்நாட்டில் நடக்குது இல்லை கேரளாவில் நடக்குது, இந்த தளங்களில் புரிஞ்சுக்க முடியாது. அப்போ இந்தியா முழுக்க நாய்கள் மீது நடக்கக்கூடிய விவாதம், கரண கூட இல்லை ஒரு கிரிக்கெட் நேரங்களில் நடக்கும், கிரிக்கெட்டுன்னு சொன்னோன்னே அவர் ஷமிக்கு நடந்த ஒரு சாதாரண ஒரு விவாதம் கூட எப்படி ஒரு பூதாகரப்படுத்தப்படுது. அது முகமது ஷமி வந்து அவர் வந்து செக்யுலராக இருக்கலாம், இல்லை மத நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவருக்கு வேறு ஏதோ ஒரு ஐடியா கூட இருக்கலாம். ஆனால் அது பேர் வந்து முகமது ஷமின்ற அந்த பேர் தான் இங்கே அடையாளங்களை தீர்மானிக்குது. அப்போ இங்கே பொலிட்டிக்கல் ஐடியாஸ் என்னவா இருக்குது? அது திராவிடம், கம்யூனிசம், செக்யூலரிசம் இல்லை வெவ்வேறு ஐடியாஸ் வந்து என்னவாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் இந்த எல்லா ஐடியாஸையும் தூக்கிட்டு வந்து ஒரு முஸ்லீம் முன்னாடி வச்சு இதெல்லாம் நீ ஏற்றுக்கோ, இந்த ஐடியாஸ் எல்லாம் நீ ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீ வந்து உனக்கு வந்து விமோச்சனம் கிடைச்சிடும் இந்த தேசிய அரசுக்குள்ளால். இல்லை நீ எங்கள் கட்சியோட கூட்டணி வைக்கலன்னா நீ வந்து பி டீமாக இருப்ப. எந்த நேரத்திலும் அசாதுதீன் ஓவைசி பி டீமாக தான் இருக்க வேண்டிய தேவை இருக்கு. ஒருவேளை அசாதுதீன் ஓவைசிக்கு வந்து அந்த ஹைதராபாத் தொகுதியும் இல்லைன்னா இந்தியாவில் பேசக்கூடிய முஸ்லீம்கள் யாருன்ற ஒரு கேள்வியாக இருக்குது.
அசாதுன் ஓவைசியுடைய பாலிடிக்ஸ் சரியா தவறான்றது வேற விவாதம். ஆனா அசாதுன் ஓவைசின் எந்த நேரமும் அவர் ஒரு பி டீமாகவும் ஒரு துரோகியாகவும் இல்லை எந்த நேரத்துக்கும் பாகிஸ்தான் முர்தாபாத்னு கத்தக்கூடிய ஒரு ஆளாகத்தான் இருக்க விரும்புறாங்க. அந்த சிந்தூர் இராணுவ விஷயங்களா இருக்கலாம், அதுல எல்லாருக்குமே இங்கேயும் கூட தமிழ்நாடு முதல்வர்ல இருந்து எல்லோரும் போய் இங்கேருந்து போய் பாகிஸ்தானை எதிர்த்து இங்கேருந்து பேரணிலாம் நடத்தினாங்க. இது வரைக்கும் காங்கிரஸ் கூட பண்ணலை. நான் தமிழ்நாடு முதல்வர் வந்து இங்கேருந்து நடந்து போகிறார், போய் பாகிஸ்தான் அடிக்கிறதுக்கு சென்னையில் ஒரு பேரணி ஏற்பாடு பண்ணி போயிட்டு இருக்கிறார். அப்போ நான் திராவிட நாடுன்னு பேசின அண்ணா தொடங்கிய கட்சி வந்து இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிது? சிந்தூருக்கு வந்து அதில் இவரும் ஆசிரியர் வீரமணியும் கூட சேர்ந்து போகிறார். முதல்வருக்காச்சும் ஏதோ ஒரு நெருக்கடி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஆசிரியர் எதுக்கு போனாருன்னு தெரியல, ஆசிரியர் வீரமணி அவர். அப்போ இதில் நான் என்ன, அதாவது நான் சொல்கிறது ஒரு முஸ்லீமாக ஒரு மைனாரிட்டியாக என்ன பொசிஷன்ஸை எடுக்கிறது ஒவ்வொரு விஷயங்கள்லையும். இப்போ தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இல்லை, அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% தூய்மை பணியாளர்களில் தலித்துகள் இருக்கிறாங்க. சென்னை மாதிரியான ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் ஒரு 30% பார்த்தா ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் இப்போ சமீப காலகட்டத்தில் ஒரு 30-40 வருஷங்களுக்குள்ளால வந்திருக்கிறாங்க. இப்போ மற்ற செகண்ட் டயர் சிட்டிஸில் பார்த்தா ஒரு 90-லேருந்து 100% தலித்துகளாகத்தான் இருக்கிறாங்க, தள்ளப்படுறாங்க. அதில் ஒரு ஒரு முஸ்லீம் அந்த இடத்துல போய் நிற்கவே முடியாது. அது ஒரு தொழிலாளர் பிரச்சனைன்னு போய் நிற்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த தொழிலாளர் பிரச்சனை தான். நான் போய் நின்னா நான் யார், அப்துல்லா போய் நின்னாலும் அப்துல்லா யாருன்றதான் கேள்வி. ஆனால் மற்ற எல்லாருமே போய் அந்த இடத்துல நிற்க முடியும். அப்போ நான் அந்த இடத்துல இந்தியனாவும் நிற்க முடியாது, தமிழனாவும் நிற்க முடியாது. அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில் என்னோட தாடியோ இல்லை என்னோட அடையாளமோ ஏதோ ஒரு வகையில் அது நெருக்குதலுக்குள்ளாகும். அப்போ இந்த புத்தகம் குறிப்பிட்டு ஒரு மைனாரிட்டி பொசிஷன்லேருந்து தான் பேசுது. நிஷாந்தோட அவர் நல்ல வேலை நிஷாந்தோட பேர் நிஷாந்தா இருக்கு. அது ஒரு நிசார் அகமதா இருந்தால் அது என்னவாக இருக்கும்? இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியல. நிசார் அகமதா இருந்தால் வந்திருப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. அது நிஷாந்தாக இருக்கிறதுனால வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது உங்கள் மீது வந்து அந்த கில்ட்டை நான் இறக்கிடுறேன். அப்போ இப்போ அடுத்து வந்து இதில் ஒரு கேள்விகள் இருந்துச்சுன்னா இந்த புத்தகம் கொடுத்து நிஷாந்த் கிட்ட நீங்கள் பேசலாம். ஒரு எல்லாருமே ஒரு ரொம்ப சுருக்கமாக பேசிட்டீங்கன்னா